பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய நல்ல ஒரு கிருபை பாராட்டிய தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல வேற வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. பாஸ்டர் இன்னைக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆளு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு உடனே கொஞ்சம் வசனங்களை எடுத்துட்டு வந்துடக்கூடாது, நிறைய வசனங்களை எடுத்துட்டு வரலாம். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ நிறைய வசனம், இயேசுவும் நிறைய வசனத்தை எடுத்துட்டு போனாரு. அங்க ஒரு கூட்டம் எத்தனை, ஒரு 6000 லேகியோன் இருந்தது. அப்படிதானே? 6000 தானே லேகியோன். அங்க ஒரு வசனத்தை தான் எடுத்துட்டு போறாரு. ஆனா பாருங்க, நம்ம 12 சீசர்கள்ட்ட தான் ஏகப்பட்ட வசனத்தை சொன்னார். அதனால நமக்கு வந்து லேகியோன்கிட்ட இல்ல பேச வந்திருக்குது, கொஞ்சம் இருந்தாலும் 12 சீசர்கள்ட்ட தான் நம்ம பேச வந்திருக்கோம். அல்லேலூயா. அதனால லேகியோன்கிட்ட பிரசங்கி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பிரயோஜனம்? சீசர்கள்ட்ட பிரயோஜனம், அதாவது பிரசங்கம் பண்ணணும்னா உலகம் முழுசும் அவங்க கொண்டு போயிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த இடத்துல சில சீசர்கள் எழும்புவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மோசே பார்வோன்கிட்ட போறான். பார்வன்ட்ட போகும்போது நினைச்சிட்டு போனான், இந்த தடவை நம்ம ஒரு பாம்பை தூக்கி விட்டுட்டோம்னா அவங்க உடனே மனம் மாறி நம்மளை திரும்ப விட்டுருவோம் போல இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சை பாஸ்டர்மாரும் அடிக்கடி நினைக்கக்கூடியது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் வர விசுவாசி பயங்கர இதாட்டு மாறி வந்துருவான் போல இருக்கு அப்படின்னா வாரது திரும்பவும் அப்படிதான் வரும். பாருங்க, இந்த பார்வன் என்னச்சுதான் 4 பேரை கூப்பிட்டாரே, இங்க வா. அவன் 4 பேரை மந்திரவாதி வந்து அவன் என்ன பேர் மொத்தம் படம் காட்டுறான், பாம்பை தூக்கி விட்டுருக்கான், நீயும் விட்டுதான் ஆகணும். பாருங்க, அவன் 10 இல்ல 15 பாம்பை விட்டுனான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, பார்த்த உடனே கூட வந்த அந்த ஆரோன் கூட அப்படியே முகத்தை நிமித்து பார்த்தான். பார்த்துட்டு மோசைட்ட சொல்லியிருப்பான், ஏடா நீ வந்து இந்த பாம்பை விட்டு நீ ஒரு மாதிரி படம் காட்டுறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. பாரு, இதுக்கு முன்னாடி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து பிரச்சனை ஆகி போச்சு. என்ன செய்யணும்? நீ உன் பாம்பை தூக்கி அப்படியே இந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு கிளம்புடா. அல்லேலூயா. பாருங்க, ஆரோனும் அதை தான் சொல்லியிருப்பான், இந்த பார்வோனும் அதை தான் சொல்லியிருப்பான், நீ உன் பையில தூக்கி போட்டுட்டு கிளம்புடா அப்படின்னுட்டு. ஆனா அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மோசே உன்னுடைய பாம்பு அந்த மற்ற பாம்புகளை தூக்கி விழுங்கணும்னா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபை, இந்த தேவதாசன் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபை எழும்பணும்னா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. மோசேக்கு பாம்பு எப்படி மத்தவன் எல்லா பாம்பையும் தூக்கி விழுங்கிச்சு, அதுபோல சில இந்த சுத்தி திரிகிற சில அந்தகார சக்திகளை தூக்கி விழுங்கிட்டு உன் சபைக்கு முன்னாடி. அல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி விடுதலை வந்தோ அதே மாதிரி இந்த இடத்துல சில விடுதலைகளை சம்பவிக்கும்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு நான் ஒரு சர்ச்சில், அதாவது திட்டிவிளை பக்கத்துல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி பண்ணும்போது அங்க ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இந்த திட்டிவிளையை விட்டு இந்த சாத்தானை நாங்கள் துரத்தி அடிக்கிறோம் சொன்னார். பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு திட்டிவிளைக்கு அடுத்தது பூதப்பாண்டியில பிரசங்கம். பூதப்பாண்டியில போகும்போது அவர் அதே ஆராதனையில அந்த பாஸ்டர் சொல்றாரு, இந்த தோரங்க எதை விட்டு பூதப்பாண்டியை விட்டு இந்த சாத்தானை நாங்க விரட்டி அடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்க இறைச்சிக்குளம், அதுக்கு அடுத்த வாரம். அப்ப இறைச்சி குளத்துல போய் நிற்கும் போது அந்த பாஸ்டர் ஆராதனையில சொல்றாரு, இந்த இறைச்சி குளத்தை விட்டு இந்த சாத்தானை நாங்க துரத்தி அடிக்கிறோம். பாருங்க, அதுக்கு அடுத்தால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புத்தேரியில பிரசங்கம். புத்தேரியில அந்த வாரமா அந்த பாஸ்டர் அதை தான் சொல்றாரு, புத்தேரியை விட்டு நாங்க பிரசங்கம் எங்க என்ன பண்றோம், துரத்தி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னன்னா, அதாவது சும்மா சத்தமா சொன்ன உடனே அவன் பஞ்சாயத்து விட்டு பஞ்சாயத்து, ஊரை விட்டு ஊருக்கும் ஓடுறதுக்கு சாத்தாவன ஒரு நாக்குட்டி ஒண்ணும் இல்லை. நீங்க இப்ப ரொம்ப சத்தம் போட்டா ஒருவேளை வாயிலிருந்து கொஞ்சம் எச்சில் போகுமே தவிர சாத்தாவனும் போக மாட்டான். அல்லேலூயா. சாத்தான் வெளியே போனோம்னா சில திட்டங்கள் உண்டு, சில சட்டங்கள் உண்டு. அவனுக்குன்னு இந்த வேத வசனத்துல சில வசனங்கள் உண்டு, அந்த வசனத்தின்படி நீ போராடினா மட்டும்தான் சாத்தான் அவங்கள விட்டு போவான். அல்லேலூயா. ஆனாலும் தெய்வ பிள்ளைகளை அவரை வந்து எப்பவுமே காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து 2 வயசுல இருக்கும்போதே இயேசுவும் உயிர் வாழக்கூடாது, இயேசுக்கு வயசுல எவன் இருந்தாலும் உயிர் வாழக்கூடாது. இதுதான் யாருக்கு திட்டம்? ஏறதுக்கு திட்டம். அவரும் இருக்கக்கூடாது, அவருக்கு வயசுல எவனுமே உயிரோட இருக்கக்கூடாது. ஆனாலும் பாருங்க, கூட இருந்தவன எல்லாம் கூப்பிட்டு வச்சு வெட்டி தள்ளுங்கடா, அரிஞ்சு தள்ளுங்கடா. 2 வயசுக்கு கீழே உள்ள எல்லாத்துக்கும் தலையும் அரிஞ்சு தள்ளுங்கன்னு சொன்ன பிறகும் அங்க என்னன்னா, அந்த அரிஞ்சு தள்ள வந்த அத்தனை படை தளபதிகளுடைய கண்ணுலையும் மண்ணா வாரி போட்டுக்கிட்டு இயேசு கிறிஸ்து வளர்ந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல கூட்டத்துல இந்த இதுக்கு மேல வந்து இருக்க உங்க பிள்ளைகளை ஆண்டவர் வாழ வைப்பார். எப்படிப்பட்ட ஏரோதிய சக்திகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆமானின் சக்திகள் உங்க பிள்ளைகளை துரத்தினாலும் சரி, இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் அதே போல இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வைப்பாருங்கிறத ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நேத்தைக்கு பேசும்போது கடைசியில் என்ன பேசணும், அந்த தூதர்கள், அந்த சாத்தானை பற்றி எல்லாம் தூதர்களை பற்றி நிறைய பேசி முடிச்சிட்டோம். அதுக்கு இடையில அதாவது கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த காலம், நம்ம ஒரு தூதர்களின் காலம் பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம். அப்போ அடுத்த காலத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்போ அந்த தூதர்கள்ல ஒரு மோசமான தூதர்கள் இருந்தான் அப்படின்னு தான் நம்ம சொன்னேன். அப்படித்தானே? அதாவது அவனுக்கு பேர் என்ன இருந்தது, அந்த ஏழுங்கிற பேர் இல்ல, அவனுக்கு பர்ரணி முடிஞ்சு லூசிபர். அப்படித்தானே? அது வரைக்கும் மற்ற 2 தூதர்களுக்கும் என்ன பேரு, ஏழு வந்து மிகாவேல்
காபிரியல். அப்போ இந்த இது இருந்தது. ஆனா இவனுக்கு மட்டும் இப்படி இருந்தது. அப்போ இவன் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தான் அப்படின்னு சொன்னா, பழைய ஆசாரிப்பு கூடாரங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 3 இடம் உண்டு. அதாவது எப்பவுமே பழைய ஏற்பாடு என்னது நிழல், புதிய ஏற்பாடு என்னது நிஜம். அதாவது எந்த இடத்துலயுமே நம்ம பழைய ஏற்பாடு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளவே முடியாது. ஏன்னா அது வந்து இதுக்கு நிழல். அதை வாசித்தாதான் என்னது நமக்கு புரியும். புதிய ஏற்பாடு வந்து நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடை தெளிவா வாசிக்கணும். அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா வாசிக்கணும். அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்குங்கிறத நீங்க முதல்ல தெரியணும். அதுல ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அதாவது என்ன இருக்கும், பிரகாரம் இருக்கும். பிரகாரம் இருக்கும், இந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கு இந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அது பிரகாரம்னா இந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம், இது இருக்குது இயேசுக்கு தெய்வம் இருக்கிறது எங்க, எது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அதாவது இந்த ஆசரிப்பு கூட்டத்துல யாரெல்லாம் போக முடியும்னா, பிரபகாரத்துல எல்லாருமே வரலாம், எல்லாருமே வருவாங்க. ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலத்துல யார் வர முடியும், அந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் வர முடியும். ஆனா அதை பாருங்க, அதுக்கு அடுத்தபடியா மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னுட்டு ஒண்ணு இருந்தது, அப்படிதானா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் வர முடியும், யார் வர முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் வர முடியும்? அதாவது ஆசாரியர்கள். அதுலயும் அவங்க துண்டு போட்டு குலுக்கி எடுத்து, அந்த சகரியாங்கிறவன் ஒருத்தன் ஒரு ஆசாரியனா இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? சகரியா. அந்த சகரியா வந்து எப்படி அவன் உள்ள வந்தான் அப்படின்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு துண்டு குலுக்குவாங்க. அந்த துண்டு குலுக்கி அவனை அந்த எல்லாத்துக்கும் தலைமை ஆசாரியனாக ஒருத்தனை யார் பண்ணுவாங்க, ஏற்படுத்துவாங்க. அந்த தலைமை ஆசாரியன் தான் எங்க போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஆனா அப்படி போயிருந்தாலும் கூட இவன் போயிருக்கக்கூடிய மகா ஆசாரியன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு போனான்னு இவனுக்கு இடுப்புல மணி கட்டியிருப்பான். என்ன கட்டியிருப்பான்? இடுப்புல மணி. எதுக்கு அப்படின்னா, வேற எவனுமே அதுக்குள்ள போக கூடாது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா ஆண்டவர் அடிச்சே போட்டுருவார். அப்ப இவன் போறவனுக்கு இடுப்புல மணி கட்டியிருக்கும். இவனை என்ன பண்ணுவான்னா, இவன் உள்ள போன உடனே ஆண்டவர் பார்ப்பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்கான், இவன் சரியான முறையில் ஆண்டவருடைய பக்தியில இவன் போகல அப்படின்னு சொன்னா, அவன் அந்த இடத்துல ஸ்பாட்ல என்ன பண்ணிடுவாரு, கொன்னே போட்டுறாரு ஆண்டவர். அப்ப கொன்னே போட்ட பாடி அதுல கிடக்கணும், அவனை இழுத்து வெளியே எடுக்கணும்னு அவன் காலை இழுத்துல, அதாவது இடுப்புல என்ன கட்டிருப்பான், ஒரு கயரை கட்டியிருப்பாங்க. எதுக்கு? யாருமே உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை, உள்ள எவன் போனாலும் அவனை தீர்த்து கட்டிடுவார் ஆண்டவர். அப்போ அவன் வெளியே நின்றுட்டு அந்த கயரை பிடிச்சி தான் இழுப்பாங்க. இல்ல கொஞ்ச நேரம் அந்த மணி அடிக்குவான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மணி என்னைக்கு அடிக்கிறது நிற்குவோ அன்னைக்கு இவன் செத்துட்டானே அர்த்தம். இந்த மணி வந்து இவன் 41 நாள் உள்ள போய், இவன் அதாவது உபவாசம் இருந்து உள்ள போய் இவன் மணி அடிக்க போயிருக்கான், ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த போயிருக்கான்னா, இவன் அதாவது அந்த இடத்துல வந்து இவன் உயிரோட இருக்கான்னா அந்த மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் இவன் உயிரோட அமைச்சு. அதை செத்து போனான அந்த மணி அடி சவுண்டு நின்ன உடனே இவங்க கயரை பிடிச்சி எழுப்பாங்க, ஆசாரியனோட பணத்தை எழுத்து வெளியே தருவாங்க. இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தோட ஒரு பெரிய கிருபை. அப்போ இதே மாதிரிதான் பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இருக்க இடம் எது அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் இருந்தார். ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டவன் லூசிஃபர் என்கிற ஒரு மகா தூதன். இந்த தூதன் தான் யாரு, இவன் ஆராதனைக்காக படைக்கப்பட்டவன். அப்ப ஆராதனைக்காக படைக்கப்பட்டவன் தான் யாருக்கிட்ட இருக்க முடியும், பக்கத்துல இருக்க முடியும். அதாவது தூது கொண்டு போற அடுத்த தூதன் அவன் யாரு, கபிரியல். கபிரியல் எந்த பக்கத்துல இருப்பான் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் தள்ளி தான் இருக்க முடியும். ஆனா இவனுக்கு பக்கத்துல அவன் வர முடியாது. அப்ப அவன் அந்த பக்கம் தள்ளி இருக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த பக்கத்துல அவனுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுவான், டக்குனி போய் நான் இயேசு பிறக்க போறாருன்னு சொன்னா உடனே மரியாதை வருவான். இல்ல சகரியாட்ட போறான்னா சகரியாட்ட போய் தான் இவனுடைய வேலை. அதுக்கு அந்த பக்கம் காவல் காத்து தூதர் நிக்கக்கூடிய ஒரு தூதன் உண்டு, யாரு, மிகாவேல். இந்த மிகாவேல் தூதன் அந்த பக்கத்துல இப்ப அவன் ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, போவான் அசூர் பாளையத்துல 1,80,000 வெட்டணும்னா உடனே வெட்டுவான். அந்த எகிப்துல 1,00,000 தலைச்சம்பிள்ளைகளை வெட்டணும்னா உடனே வெட்டுவான். இதுதான் ஆண்டவர் போடக்கூடிய ஆர்டருக்கு இவங்க 3 பேரும் செய்யக்கூடிய ஒரே வேலை. அப்ப பாருங்க, மத்த 2 பேருக்கும் எந்த ஆசையும் வரல, ஏன்னா அவங்க 2 கொஞ்சம் தூரம் தான் இருக்காங்க. இவன் பாருங்க, பக்கத்துல இருக்கவனுக்கு தான் பிரச்சனை உண்டாச்சு. என்ன உண்டாச்சு அப்படின்னா, இவர் இருக்க இடத்துல நாம இருந்தா என்ன, அல்லேலூயா. அப்போ இவர் இருக்க இடத்துல நாம இருந்தா என்ன, நாம மேல போவோம் அப்படின்ட்டு இந்த லூசிபர் நினைச்சதுனால மட்டும்தான் இவருக்கு மேல ஏற நினைச்சா அவர் சாத்தானாக மாத்தினார், அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தான் மனிதரை படைக்கிறார். இவன் என்ன செய்யறாரு, அப்ப பாருங்க இவன் எங்க இருந்தான் அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் 28:13 வாசிங்க பார்க்கலாம். எங்க இருந்தான்? அப்ப ஆதாம் ஏவாள் படைக்கப்படுவதற்கு முன்னாவே எங்க இருந்தான்? ஏதேன் தோட்டத்துல இருந்தவன். அப்ப பாருங்க, பிசாசு வந்து இன்னைக்கு பார்த்தாக்கி 4 சிறகோட 10 கொம்போட அப்படி ஆணி கீழே ஒரு பெரிய ஈட்டிக்கு கீழே படுத்து கிடக்க அவன் இல்ல பிசாசு. பிசாசு வந்து பூர்ண அளவுல அதுக்கு வசத்தை நீங்க பின்னால பாத்தீங்கன்னா தெரியும், அவன் பூர்ண அழகா இருப்பான். அவன் வஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு முன்னாடி அழகா தான் இருப்பான். ஒரு நாள் அவன் இந்த சிறகு வச்சுக்கிட்டோ இல்ல கொம்பு வச்சுக்கிட்டோ 10 இதை தூக்கிட்டோ அப்படியெல்லாம் ஒரு சாத்தம் வந்து நிக்கிறதாட்டு இந்த வேதாகம் ஒரு நாள் சொல்லல, அல்லேலூயா. அப்ப பாருங்க, எசேக்கியேல் 28:16 பார்த்தீங்கன்னா தெரியும், நீ காப்பாற்ற பண்ணப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப் அப்படின்னு சொல்லி இருக்கு, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் விழுந்தான். ஆனா விழுந்தது இவன் மட்டும் இல்ல, இவன் கூட 3 தூதர்களை பற்றி, இவன் 3 தூதர்களும் கூட விழுந்தார்கள் இருந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது யார் அப்படின்னு சொன்னா, இது வந்து சும்மா ஒரு அவுட்லைன் தான், நம்ம வந்து பிரசங்கத்துக்குள்ள போகல, இது பிரசங்கமும் இல்லை, அப்படிதானே, நமக்கு வந்து கிளாஸ். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, விழுந்து போன 3 தூதர்கள், அதாவது அவன் இந்த ஒரு முதல் ஒரு தூதன் பாருங்க,
இவன் வந்து ஏசாயா 14:12-17 வரை நீங்க வாசிக்கணும், டைம் போயிடும். இதை நீங்க எழுதி வச்சிருங்க, வீட்டுல போய் வாசிங்கன்னா தெரியும். இவன் வந்து அதிகாலையின் விடிவெள்ளி, அது போல பிதாவுக்கு அருகிலே ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். அந்த வசனத்திலே கரெக்டா தெரியும், ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். இவன் தான் பிதாவை விட மேலாக ஏற போகிறவன் என்று ஆசைப்பட்ட ஒரு தூதன். அதுக்கு அடுத்தால பாருங்க, நம்பர் 2 ரெண்டாவது தூதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 29:4-5, எசேக்கியேல் 32:2-4 எழுதி வச்சிருக்க. யாருனாலும் யோபு 40, 23, 24 இந்த அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இவன் தண்ணீர்களுக்கு அதிபதியாக இருந்தவன். அல்லேலூயா. எதுக்கு இருந்தா தண்ணீர். நேரத்தை நான் சொன்னேன், அப்படிதான் யார் யாரெல்லாம் தண்ணிக்கு அதிபதியா இருந்தாங்க, யார் யாரெல்லாம் சமுத்திரத்துக்கு அதிபதி, யார் யாரெல்லாம் அதாவது நட்சத்திரங்களுக்கு அதிபதி, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கூட நேரத்துக்கு சொன்னோம். அதனால வராதவங்களுக்கு சில என்ன தெரியல, அந்த மண்ணா கிடைக்காது. ஆமீன். அப்ப யூடியூப்ல போட்டிருக்கேன், நானும் போட்டுறேன். பாருங்க, எடுத்து பாருங்க, தெரியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ இந்த இடத்துல நீங்க போட்டிருக்கீங்களா பாஸ்டர்? குரூப்ல போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் வந்து தலை தூண்டிக்கப்பட்டு, இவன் வந்து அதாவது அவனை வந்து ஆண்டவர் தள்ளி தான் விட்டாரு. இவனை வந்து தலை தூண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான்னு போட்டிருக்கு. அப்ப அடுத்தபடி என்ன தூதனை போட்டிருக்கு பாத்திருக்க, 3வது தூதன். இவனை வந்து ஏசாயா 27:1, யோபு 41:1. யோபு 41:1 லிவியத்தான்ங்கிற பேர்லயும் அறியப்படுறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் வந்து என்னன்னா தேவ தூதர்களிட பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டவன். இவன் ஒரு முத்திர மோதிரமாக வைக்கப்பட்டவன். எதுக்கு வைக்கப்பட்டவன்? முத்திரை மோதிரமாக வைக்கப்பட்டவன். பூமி இவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பான். அல்லேலூயா. அப்ப இவனையும் ஆண்டவர் என்ன செய்தார்னா கீழே தள்ளப்பட்டார். அப்ப தள்ளினது எப்படி அப்படின்னு சொன்னா, அது தள்ளினதுக்கு வசனம் இருக்கா பிரதர்? யாருக்கெல்லாம் கேட்க ஆசையா இருக்கு? 3 தூதர்கள் ஆண்டவர் தள்ளினதுக்கு வசனம் இருக்கா? நிறைய பேர் கேட்டா இதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சகரியா 11:8 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3 மேய்ப்பர்கள், இவங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல தான் ஆண்டவர் வெளியே தள்ளினார். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி எப்படி திருத்துவத்தில் இருக்காங்களோ, இது போல இவங்க 3 பேரும் இன்னும் வெளிப்படுவாங்க திருத்துவ மாட்டு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம். இப்படி 3 விதத்துல இவங்க திரும்பவும் வெளிப்படுவாங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த திருத்துவத்தின் கொள்கை. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதோட இந்த சாப்டரை முடிச்சிருவோம். என்னது? இந்த தூதர்களின் காலம் இதோட முடிஞ்சோம். 10 காலங்கள் சொன்னேன். எப்படிதான் இறக்க ஞாபகம்? அடுத்த காலம் என்னது? இல்ல, கிருபையின் காலம் வந்து அடுத்த 4வது காலம் தான். அடுத்த 2வது உள்ள காலம் இது பாவம் அறியாமையின் காலம். அல்லேலூயா. இந்த காலம் இந்த பைபிள்ல உள்ள அடுத்தது 2வது பெரிய காலம் எது அப்படின்னு சொன்னா, 2வது பெரிய காலம் இல்ல, இது சின்ன காலம் தான். எப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 2 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனம். அதாவது ஆதியாகமம் 2:7, ஆதியாகமம் 3:6 வரை. இந்த இவ்வளவு, அதாவது வெறும் 25 வசனங்கள் தான் இந்த காலத்துல செய்யப்பட்டது. எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஆதாம் படைக்கப்பட்டவன் எத்தனை நாள் இருந்தான்ங்கிறது நமக்கு அது வேதாகமம் சொல்லுது. இத்தனை வருஷம் தான் உயிரோட வாழ்ந்தாங்கிறது சொல்லுது. ஆனால் என்ன சொல்லல அப்படின்னு சொன்னா, இவன் பாவம் செய்வதற்கு முன்பாக எத்தனை வருஷம் உயிரோட இருந்தான்னு தெரியாது. இவன் பழத்தை எடுத்தவன் சாப்பிட்டா, அவனும் சாப்பிட்டான், சரிதான். ஆனா சாப்பிட்டதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம், 100 வருஷமா 200 வருஷமாங்கிறது என்ன தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த இடைப்பட்ட காலம், இந்த அது இடைப்பட்ட 25 வசனமும் மட்டும்தான் என்னது, இந்த பாவம் அறியாமையின் காலம். அல்லேலூயா. இதுல 2 கட்டளை ஆண்டு கொடுத்து, ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், ஒரு பிரமாணம் கொடுத்திருந்தார். ஒரு கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்துல உள்ள விருட்சத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 2வது அவர் கொடுத்திருந்த பிரமாணம் என்ன அப்படின்னா, பல்கி பெருகி, அதாவது ஆதியாகமம் 12:1-8 அதை எடுத்து நீங்க வாசிக்கணும் தெரியும். பல்கி பெருகி என்ன செய்யணும், பூமியை நீங்க நிரப்பணும். அப்ப இந்த 2 ஒன்று வந்து கட்டளையா கொடுக்கப்பட்டது, இன்னொன்று பிரமாணமா கொடுக்கப்பட்டது. ஆனா பாருங்க, இந்த ஆண்டவர் வந்து ஆதியாகமம் 3:8 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, டெய்லி பகல் ஆறுன சமயத்துல, நான் மலையாள பைபிள்ல வாசிப்பேன். அந்த மலையாள பைபிள்ல ரொம்ப அருமையா போட்டிருக்கோம். வெயில் ஆறுகிற சமயத்தில், தமிழ் பைபிளை விட அதுல வந்து ஒரு நேச்சரா இருக்கும். அப்படிதான் பாஸ்டர், வெயில் ஆறுகிற சமயத்துல ஆண்டவர் எங்க வந்துட்டு போனாரா, டெய்லி இந்த ஏதாம் தட்டத்துக்கு வந்துருந்தா. ஆனா பாருங்க, டெய்லி வந்துட்டு இருக்கிற ஆண்டவருக்கு பேச்ச கேட்காம என்னைக்கோ வர்ற ஒரு பாம்புக்கு பேச்ச கேட்டதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு, சாகவே சாவீர்கள். எப்படி சொன்னாரு, நீங்க இதை சாப்பிட்டா சாகவே சாவீர்கள். ஆனா அவன் சொன்னா நீங்க பிழைக்கவே பிழைப்பீர்கள். இன்னைக்கு சாவவே சாவீர்கள்னு ஏன் ஆண்டவருடைய போதனையை கேட்கறதுக்கு ஆள் தயார் இல்ல. சாவவே சாவி, அதாவது பிழைக்கவே பிழைப்பீர்கள் ஒரு சாத்தான் சொன்னா அதை கேட்க கிடையாது. பாருங்க, சபைகளுக்குள்ள எழுப்பி நின்றுட்டு இன்னைக்கு பிரசங்கிச்சு, உனக்கு 10 இன்னோவா கார் கிடைக்கும், அந்த கார் கிடைக்கும், இந்த கார் கிடைக்கும், நீ நல்ல வாழ்வாணி, நீ பிரசங்கம் பண்ணி பாருங்க. அன்னைக்கு அந்த இடத்துல கூட்டம், நாங்க எல்லாம் அப்படிப்பட்ட சபைகளுக்கும் போதாங்க 2000 பேர் 3000 பேர் எங்க கூட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா சத்தியத்தை போதிக்கிற சபைகள்ல இப்படிதான் இருக்காது. இன்னைக்கு இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் நாங்க சொல்லுவோம், எந்த இடத்துல செல்ல வேண்டிய இடத்த கரெக்டா சொல்லிட்டு போயிடும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அப்படி வெளியே வரும்போதெல்லாம் பாஸ்டர் மேல எங்கிட்ட சொல்றது, என்ன பார்த்தா இப்படி பேசிட்டீங்க, பாஸ்டர் போட்டு இந்த குத்திட்டே அப்படின்ட்டு. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அல்லேலூயா. பைபிள் பெஸ்ட், அதாவது வேதாகம ஒரு குரூப்ல இருந்து நாங்க போறோம், வேதாகம அச்சடிக்கிற ஒரு இடத்துல போறோம்னா அந்த சத்தியத்தை நாங்க சொல்லாம போறதும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏவாள் வந்து பழத்தை பறிச்சு என்ன செய்தா,
தின்னு விட்டா. தின்னது மட்டுமில்ல புருஷனும் கொண்டு கொடுத்தா. என்ன இன்னைக்கு இருக்க பெண்கள் இருந்தாக்கி பழம் ஒரு பழம் கிடைச்சுன்னா பாதி கொண்டு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. அல்லேலூயா, பாதி கொடுக்க ஒத்துக்கு தின்றான். ஆனா இந்த அக்கா என்ன பண்ணுச்சு, கொண்டு கொடுக்கையாவது செய்யுது. அல்லேலூயா. அப்ப பாருங்க இந்த ஏவாள் பாட்டி கொஞ்சம். அப்ப என்னன்னா என்கிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டான். எப்படின்னா, உங்க ஆண்டவர் வந்து பெரிய ஆண்டவர் அப்படி இப்படி நீங்க சொல்றீங்க சரிதான், ஆனா இந்த ஒரு பழத்துக்காக பிரச்சனை பண்ண ஆண்டவர் தானே உங்க ஆண்டவர். அல்லேலூயா. கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி, ஒரு பழத்துக்காக பிரச்சனை பண்ண ஆண்டவர் தானே உங்க ஆண்டவர், அப்போ அவரும் பெரிய ஆண்டவரான்னு கேட்டான். அப்போ எனக்கும் பதில் சொல்லணும். நான் சொன்ன உடனே ஒரு கதை கேளு அப்படின்னு அப்போ கேட்டான். அவன் கேட்ட உடனே என்னன்னா, ஒரு வயல் இருந்து ஒரு வயல்ல வந்து 2 குரூப்புக்கு சண்டை. அந்த வயலுக்குள்ள போக முடியாதுன்னா என்ன, 2 பேரும் சண்டை போட்டான், அடி வச்சான், கேஸ் எங்க போயிட்டு கோர்ட்ல போனோன்னா அவர் ஒரு ஆர்டர் போட்டாரு. என்ன செய்யணும், இதுல அடுத்த தீர்ப்பு வர்றது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு கயரை கட்டணும், கயரை கட்டி வைக்கணும். அடுத்த தீர்ப்பு வந்த பிறகு தான் அந்த வயலுக்குள்ள யாரை இறங்கணும்னு சொன்னார் நீதிபதி. அப்ப சரி, போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, உடனே போய் ஒரு அந்த பக்கத்து ஒரு 25 ரூபா கயரை வாங்கி ஒத்த கெட்டு இங்கே அங்கே ஒரு கட்டியாச்சு. அப்ப இதுல வருது ஒரு பெரிய காலம் இருந்தான். பாப்பா இவன் கயரை தானே கட்டிட்டு போறான்னு நேர போய் என்ன பண்ணிட்டான், கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, கட் பண்ண உடனே போலீஸ்காரன் எப்பறம் விடுவானா, போலீஸ்காரன் கட்டின கயரை கட் பண்ணவன விடுவானா, உயிரோட கொண்டு போய் குத்துன்னு குத்துறான். எங்க குத்தணுமோ அந்த இடத்துல சரியா குத்துனான். குத்தும் போது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, இவனை குத்துறது எதுக்கு குத்துனான், வெறும் 25 ரூபா கயறுக்காக இல்ல, நீ சொன்னது கேட்கல. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு ஆப்பிள் பழத்துக்காக அவர் ஒன்றும் இவ்வளவு தண்டனைகளை தரல, நீ சொன்னது கேட்கல, அதனாலதான் தண்டனை தந்தார். அல்லேலூயா. அதனால எவன் வந்து நம்மகிட்ட கேட்டாலும் சரி தீர்த்து சொல்லணும். ஒரு ஆப்பிளுக்கு இல்லடா சண்டை போடுறது எங்க ஆண்டவர், நீ சொன்னது கேட்கலாம் ஒண்ணு தீப்பாரு, அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ ஆதியாகமம் 1:2 நீங்க எடுத்து பூமியானது ஒழுங்கின்மயம் எப்படி இருந்தது, வெறுமயமா இருந்தது அப்படின்னு போட்டுருக்கு. அது எப்படி வேணா சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது, பூமி பறக்கும் போது ஒரு மகா வெடிப்பில இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லுது. அது உண்மை, சத்தியம். அது எப்படி வந்ததுன்னா, இவனை வெட்டி கீழே தள்ளும் போது இவன் எந்த இடத்துல வந்திருந்தான், அந்த இடத்த பாலமாட்டு வந்து தனியா விழுந்ததுதான் பூமி. அல்லேலூயா. இந்த பூமியில பாருங்க, இவனைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவன் தான் அதிபதி, வேற ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு அதிபதி இல்ல. இதுக்கு நல்ல வசனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 4:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவரால் டக்குன்னு வாசிங்க, நேரம் போயிட்டு. எத்தனை மணிக்கு முடிக்கணும் பாஸ்டர், டக்குன்னு எடுத்துருங்க. எப்படி இவைகள் எல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, உமக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. இயேசு யாரு, 3 உலகங்களும் முட்டங்கால் மடக்குகிற ஒரு ஆளு. எந்த உலகம் இதெல்லாம் பரலோகம், பாதாளம், இந்த பூலகம், இதுவும் 3மே முழங்கால் முடுக்குகிற ஒரு ஆளு உண்டுன்னு சொன்னா அது இயேசு மட்டும் தான். அது இயேசுவை தவிர 1.25 கிடையாது, 1.25 கிடையாது, 2 கிடையாது, 2.25 கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இயேசுவுக்கு என்னது கொடுக்கல, இந்த பூமியுடைய மொத்த அதிபதி சக்தியை யாரு தான் வச்சிருக்கா, இவன் தான் சொல்றான். உமக்கு இவன் கையில இருந்து தான் ஆண்டவரை வாங்கணும்னு சொல்றான். அப்ப யாரு அதுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னா, இந்த பூமி அவங்க கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இவன் எப்ப அந்த பூமியில இருந்து, இந்த அதிபதி தனத்துல இருந்து எப்ப மாற்றப்படுவாங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, யோவான் 12:31 வாசிங்க. இவன் எப்போ தள்ளப்படுவான், டக்குன்னு வாசிங்க. அந்த வேதாகம் கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க. உங்கள் நிமித்தமே, அது எத்தனை வசனம் அது, யோவான் 12:31. யோவான் 12:31 அதான் இருக்கு. உலகத்தின் அதிபதி எப்ப தள்ளப்படுவான், கடைசி மகா யுத்தத்துல தான் இவன் தள்ளப்படுவான். அல்லேலூயா. அந்த வசனம் அதுக்குள்ள வசனம் தான். அப்ப பாருங்க, இந்த காலத்தை இதோட நம்ம முடிச்சிருவோம். அடுத்த காலம் இது மனசாட்சியின் காலம். அல்லேலூயா. 3வது காலம் இது மனசாட்சியின் காலம். அப்போ இது வந்து ஆதாமுடைய விழுகை முதல் மோசே வர உள்ள காலம் தான் எந்த காலம், இந்த மனசாட்சியின் காலம். அல்லேலூயா. இந்த காலத்துல தொடக்கத்துல பாருங்க, பிசாசு மனுஷனை வஞ்சிப்பதுல தான் ஆரம்பிக்கிறது இந்த காலம். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல பூமிக்கு ஒரு சாபம். அது என்ன சாபம் அப்படின்னா, ஆதியாகமம் 3:17-18 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா தெரியும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் மட்டுமே தரும். என்ன தரும், முள்ளும் குறுக்கும். மனுஷனுக்கு கிடைச்ச சாபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது ஆதியாகமம் 3:19 சொல்றது, நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். அல்லேலூயா. அப்ப 2 சாபங்கள் 2 இடத்துல வந்தது. இப்ப பாருங்க, இதனாலதான் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, காயின் வந்து ஆபேலை கொலை செய்யறான். இது வரைக்கும் சாவுன்னா என்னன்னு தெரியாது, பாருங்க. ஒருத்தனை வெட்டுறான், ஒருத்தன் செத்து கிடக்குறான். இவனை தூக்கி அடக்கணுமா இல்ல குளிச்சு மூடணுமா இல்ல எரிக்கணுமாங்கிறது தெரியாது. ஏன்னா இவன் செத்து கிடக்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது. பாருங்க, கடைசியில இவனை என்ன பண்ணுனாங்கிறது அந்த வேதாகமத்துல இல்ல. இவனுக்கு நாட்டம் அடிச்ச பிறகு இவனை ஏதாவது பண்ணிருப்பாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட இவன் சாத்தான் ஏன் மனிதனை வஞ்சிக்கிறான் அப்படின்னு கேட்டா, வஞ்சிக்கக்கூடிய காரியம் இது ஒண்ணுதான்.
அவருடைய இடத்துல ஆண்டவர் அவன் ஆராதிக்க கண்டிப்பா ஒருத்தன் தேவை, அப்படிதானே? இப்ப இந்த இடத்துல ஆராதிக்க வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த சாத்தான் சொல்லக்கூடிய ஒரு லூசியல் இவனை விளத்தள்ளின பிறகு நம்மள ஆராதிக்க ஒருத்தன் வேணும். யார் அப்படின்னு யோசிச்ச ஆண்டவர் தான் மனிதனை படைக்கிறார். இனி இந்த தூதர்களை படிக்கக்கூடிய சோழியே இல்லை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இனி இந்த என்ன ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஒருத்தர் படைக்கணும் அப்படின்னு தான் இந்த இவங்களை படைக்கிறாரு. இதனாலதான் இவனுக்கு இவங்க மேல கோபம் வருது. இவனுக்கு மேல கோபம் வந்ததுனாலதான் எப்படியாவது என்ன செய்யணும், இவங்களை இந்த இடத்த விட்டு தள்ளணும். என்ன செய்யும் பாருங்க, தூதர்களை பத்தி தான் சொல்லிவிடும். 1/3 தூதர்களை ஒரு சாத்தா என்ன பண்ணுவானா, வாழை வச்சு கட்டி இழுத்து பூமியில தள்ளுறான். அப்ப அவருக்கு சக்தி உண்டா இல்லையா? சும்மா போ சாத்தானே, அப்பாலே இப்ப சாத்தான போயிருவானா, கூட 10 கூட்டிட்டு தான் வருவான். அல்லேலூயா. அதனால சும்மா அவனுக்கு சக்தி என்ன அப்படின்னு சொன்னா 3, அதான் அன்னைக்கு சொன்னேன், நேற்றைக்கு சொன்னேன், எத்தனை தூதர்கள் இருந்தாங்க? 10,000 இன்று 12,000 இவ்வளோத்தையும் பெருக்குன்னா எத்தனை இது வருதோ, நான் கால்குலேட்டர் அடிச்சப்பறம் எனக்கு புத்திக்கெல்லாம் எட்டல, அத்தனை சைவரதுல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இந்த கூட்டத்தான திரளான 1/3 இவன் என்ன பண்ணிடறான், இழுத்து கீழே போடக்கூடிய ஒரு பவர் இருக்கு இந்த சாத்தானுக்கு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய மெயின் பிரச்சனை இவனுக்கு என்னன்னா, ஆண்டவனை ஆராதிக்காம மற்றவங்களை ஆராதிக்க செய்யணும். இது ஒண்ணுதான். ஏன்னா அவன் டைரக்டா என்ன நீங்க ஆராதிங்க ஆண்டவரை, நீங்க மக்கள் எல்லாம் என்ன ஆராதிங்கன்னு சொன்னா யாராவது ஆராதிப்பாங்க? அவனை ஆராதிக்க மாட்டாங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, அவன் ஆண்டவரையும் ஆராதிக்கப்படாது, தன்னை யாரும் ஆராதிக்க மாட்டாங்க. அவங்களை எப்படியோ டைவர்ட் பண்ணி வேற ஒரு ஆள் ஆராதிக்க வச்சாலே இந்த ஆண்டவருக்கு இந்த ஆராதனை என்ன செய்யாது, போய் சேராது. இது மட்டும்தான். பாருங்க அது என்ன அப்படின்னா, இது பிரச்சனை அப்படின்னா, மோசையை தேவன் கொண்டு போறாரு. பாருங்க, மோசையை தேவன் கொண்டு போறாரு. அந்த நெபோ மலைக்கு மேல கொண்டு போயிட்டு சொல்றாரு, மக்களே ஒன்னு நான் கூட்டிட்டு வந்து உங்க அப்பனுக்கும் சரி, உன் தாத்தனுக்கும் சரி, யாக்கோபுக்கும் சரி, யாரு அதுக்கு முன்ன இருந்த ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருடைய பேரையும் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் தருவேன்னு சொல்லி வாக்களிக்கப்பட்ட நாடு இதுதான். ஆனா பார்க்க பேரு இந்த கானா நாடு தான். ஆனா மக்களை என்னன்னா, நீ போக மாட்டாங்க, என்ன செய்வா, நீ இந்த இடத்துல செத்து போயிடுவா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, செத்து போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே மோசை செத்துடுறான். மோசைக்கு கல்லறையை கேள்விப்பட்டவங்க கை தூங்க பார்க்கலாம். இப்ப பலருக்கு கல்ற, சவேரியர் கல்ற தெரியும், வேத சகாயம் இயேசு கல்ற கூட தெரியும். மோசைக்கு கல்ற யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? உபாகமம் 3:34 வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 34:6. யார் அடக்கம்னா ஆண்டவர் அடக்கம் பண்றாரு. இந்த இடத்துல பிசாசுக்கு பயங்கர பிரச்சனை வந்து தெரியுமா? அந்த இது கதை தெரியுமா? தெரியாதோ? அந்த இடத்துல பயங்கர தர்க்கம் ஏற்கலாம். மிகாவேல் வந்து நிக்கிறான், எதுக்குடா இதை அடக்கம் பண்ணணும்னு பிரச்சனை 2 பேருக்குள்ள. அப்ப சண்டை என்னத்துக்குனால, ஏன் அவன் தடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருந்தாரு, யாருக்கு இவனுக்கு கல்லறை தெரியக்கூடாதுன்னு ஏன் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு ரட்சகன். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு கல்லறைக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கூட்டம் போய் கிடக்க இல்லையா, அவருடைய கல்லறை பெரிய பரிசுத்தம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பாருங்க, ஒரு சவேரியார ஒரு அடக்கம் பண்ண இடம்னு சொன்னா அங்க போய் ஒரு பெரிய ஒரு கூட்டம் கிடக்கும். இப்போ தேவசகாயத்தை அடக்கம் பண்ண இடம்னு சொன்னா அங்க போய் ஒரு கூட்டம் கிடக்கும். அதாவது எந்த ஒரு புனிதர்கள், தோமாவா இருக்கட்டும், எந்த புனிதர்கள் அடக்கம் பண்ணாலும் அங்க போய் ஒரு கூட்டம் கிடந்து ஆராதிக்கிறது ஆண்டவரையில. அங்க இருக்க யாரு செத்து அடக்கம் பண்ண பண்றாங்களோ இவங்க தான் ஆராதிக்கிறது. அங்க கூட்டங்கள் போகுது, அந்த ஆராதனையில அவங்களுக்கு தான் போகுது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல அதாவது இயேசுவுக்கு அடுத்தபடியா கூடுதல் பேரை லட்சிச்சு கொண்டு வந்த ஆள் யாருன்னு கேட்டா, வேதாகமத்துல யார் தான்? மோசே தான். 35 லட்சம் ஜனங்களை ஒரே நாளில் ரட்சிச்சு அவன் கொண்டு வந்தான் பாருங்க. அப்ப அவன் கொண்டு வந்த இடத்த இந்த இடத்துல அவன் அடக்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்கி உடனே தானே அந்த இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருவான். கட்டுவானா கட்ட மாட்டானா? அந்த இடத்துல ஏற்கனவே பிரமிடு சொல்லத்துல 46 ஏக்கர்ல 150 அடி உயரத்துல இன்னைக்கு 150 பிரமிடுகள் மம்மீஸ் இருக்கு எகிப்துல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணி இதுல ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை இவங்க கூட்டிடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால இவனை எங்க புதைக்குமோ அந்த இடத்த யாருக்கும் தெரியப்படாது. ஆண்டவர் இப்படி ஒரு திட்டத்தை போட்டாரு. ஆனா இவன் செய்த வேலை, சாத்தான் என்ன செய்ய பாருங்க, யூதா 1:4 வாசிக்க பார்க்கலாம். அந்த லைட் கரெக்டா தெரியல. 1:9, யூதா 1:9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். எதுக்கு? அவன் தோண்டி எடுத்து எப்படியாவது இந்த இடத்துல தான் கல்லறானே அவனுக்கு நிரூபிக்கணும் சாத்தானுக்கு. இவனுக்கு என்னன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு இவன் எந்த இடத்துல புதைக்கிறது எவனுக்குமே தெரியக்கூடாதுன்னு மிகாவேல்ட்ட சொல்லியிருக்காரு. கடைசியில 2 பேருக்கும் சண்டை நடந்தது. ஆனா சண்டையை இவன் பெருசாக்க துணியல. இவன் சொன்னா உன்னை கடிந்து கொள்வாராக நீ மட்டும்தான் சொல்றான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை கடைசியில பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு வரைக்கும் இவன் எங்க புதைச்சிருக்குங்கிற விஷயம் யாருக்கு தெரியாது. எந்த ஜனத்துக்கு மோசைக்க கல்லறையா கண்ட ஜனம் கிடையாது. அல்லேலூயா. அதுதான் வேதாகம சத்தியம். பாருங்க, இவன் ஏமாத்துகிற ஆளு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சவுல பாருங்க, சவுல சூனேமில பாருங்க ஒரு கூட்டம் பெலிஸ்தர் வந்து நிக்கிறான். சவுலுக்கு என்ன பயம் கொடுத்துட்டு பாருங்க, கூட இருந்த ஏற்கனவே இருந்த தாவீதை என்ன பண்ணிட்டான், விரட்டி விட்டுட்டான்.
விரட்டி விட்டதுனால இவனுக்கு இப்ப பயங்கர பிரச்சனை. ஐயோ வந்து நிக்க போலீஸ் என்ன பண்ணிடுவான், நம்மளை சப்பிட்டு போயிடுவானடா நீ பயந்து நிக்கிற டைம்ல பாருங்க இவனுக்கு ஒரு மைண்ட் தோணுது. ஏற்கனவே நம்ம குரு ஒருத்தன் இருந்தான் சாமுவேல், அப்படிதானே? இந்த சாமுவேல் செத்து போயிட்டான். இப்ப சாமுவேலை கூப்பிட்டு இவன் முதல்ல போய் எங்க போய் இருக்கான் அப்படின்னு சொன்னா என்ன கேட்கறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் வந்து என்னத்துல ஊரிமிலாவது தும்மைமேலாவது இல்ல தீர்க்க தரிசனம் என்னோட பேசும் ஆண்டவரே பதில கேட்டு பாக்குறான். ஆனா ஆண்டவர் வந்து இந்த சவுலுக்கு என்ன செய்யல, அவர் செவி கொடுக்கவே இல்லை. எந்த தீர்க்கதரிசி மூலமாக பேசல. அந்த ஊரின் தும்மை நான் அது வந்து அது சொல்லக்கூடாது, சொன்னாலே 1 மணிக்கு ஆயிப்போம். இதுல ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல லைட் எரியும். அந்த லைட் மூலமா கூட என்ன பண்ணலன்னா அவர் ஆண்டவர் பேசவே இல்லை. இவன் பார்த்து மனம் உடஞ்சோன்னா இவன் யோசிக்கிறான் என்ன செய்யறதுக்கு, இப்ப எப்படியாவது நமக்கு யார்ட்டையாவது ஒரு ஐடியா கேட்கணுமே, இதுல இந்த போர்ல நான் ஜெயிப்பனா தோப்பனா அப்படிங்கிறத நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா நேர போய் ஒரு அஞ்ஞானம் பார்க்குற ஸ்ரீ, அஞ்ஞானம் பார்க்கறனா யாரு, ஆவியோட பேச இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் என்ன போன வாரம் ஒருத்தி பேசினா ஜெயலலிதா கூட பேசினேன்னு சொன்னா பாருங்க, குரல் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஜெயலலிதா குரல் அப்படியே இருக்கும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி ஒருத்தி பேசினா இந்த இந்திரா காந்தி கிட்ட பேசினா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க, கரெக்டா இருக்கும் குரல் வந்து அப்படியே. இந்திரா காந்தி என்ன குரல்ல பேசினாலும் அது பாருங்க. அன்னைக்கு ஒரு இதுல ஒரு எதையாச்சியா தான் நான் பார்த்தேன் இந்த டிவியில பார்க்கும்போது, ஒரு மந்திரவாதி பாரு உங்க பிள்ளைக்கு குரல இப்பவுமே நம்ம ஒரு பையன் செத்துருக்கான், 18 வயசுல செத்துருக்கான். அந்த பையனை கூட்டி வச்சு நான் இப்போ உங்களுக்கு பேசுவேன் பாருங்க, உங்க பிள்ளை உங்ககிட்ட பேசுவான்னு சொன்ன உடனே உங்க பிள்ளைக்கு குரல் கரெக்ட் தானே பாருங்கன்னு சொல்லி சொல்லும் போது அந்த கீழே விழுந்து கிடக்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மேலதான் அந்த பிசாது பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே செத்து போன அந்த 18 வயசு பையனுக்கு குரல்ல அந்த குரல்ல பேசுவது அந்த பிள்ளை. சக்தி எங்க இருக்குன்னு பாத்துருங்க. அது நான் சொன்னேன் எந்த இடத்துல இருந்து சக்தி இருக்குன்னு, 2வது வானத்துல இருந்து சக்தி பராமரிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. முதல் வானத்துல யார் இருக்கா, யார் இருக்கா? அதாவது 3வது வானம் பரலோகத்துல இருக்கு. ஆமென். வானம் எந்த வானம், ஆதியாகமத்துல ஆண்டவர் படைத்த வானம். 2வது வானத்துல இந்த அசுத்தாவி மண்டலங்கள். நேரத்தை சொன்னேன் அப்படின்னா ஒரு தூதன் 2 தூதர்கள் போராடின பிறகு ஒரு சக்தி எதுக்க முடியல, கடைசி அங்கே தாண்டி நேரத்தை வந்து உங்களுக்கு அந்த கதை தெரியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க இதே மாதிரி இந்த இடத்துல என்ன சம்பவிக்குது அப்படின்னு பார்த்தா இவன் போறான் போய் எப்படி அது இப்படிப்பட்ட ஆவி கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆளை எனக்கு கண்டுபிடிக்கணும். இது வேற எங்கேயும் இல்ல, நிறைய பேர் அப்படி எங்கேயோ இருக்கு போது என்னதான் இப்படி வாய பார்த்துருக்கு, இது பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கு அப்படின்னா 1 சாமுவேல் 28:6 நீங்க பின்னால வாசிக்க. அப்ப பாருங்க இவன் போறான் போய் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அவள்கிட்ட போறான். அவள்கிட்ட போய் ஏய் நீ என்ன பண்ணணும், அந்த செத்து போனாமல என்னுடைய குருநாதர் சாமுவேல், இந்த சாமுவேல் கிட்ட என்ன செய்யணும், அவரு நான் இந்த போர்ல ஜெயிப்பனா இல்லையாங்கிறத நீங்க வந்து கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ வாரா. இவ பார்த்த உடனே பயந்துட்டா. ஏய் இங்க ஏற்கனவே சவுல் ஒரு சட்டம் போட்டிருக்கான், அந்த அஞ்ஞானம் பாக்குற சிறு எவ்வளவு இருந்தா வெட்டி கொண்டு போட்டு சாவப்பட்டிருக்கான். நீ போய் என்கிட்ட வந்து கேட்டு என்ன சாவடிக்கா நீ இருக்கா அப்படின்னு கேட்டவன இவன் சொல்றான், இவன் வேஷத்தை கலைக்கிறான். இல்ல சவுலே நான் தான், அதனால நீ பயப்படாத, எனக்கு நீ இப்ப உடனே தானே யாரை எழுப்பி தரணும், சாமுவேலை எழுப்பி தரணும். அல்லேலூயா. சாமுவேலை எழுப்பி தரணும்னா பாருங்க, அதை 1 சாமுவேல் 28:14 எடுத்து வாசிங்கன்னா தெரியும். சாமுவேல் எழுப்பி வரான்னு பைபிளே போட்டிருக்கு. எப்படி இந்த பைபிளை சரியா ஆவிக்கிற வழியில படிக்காம இதை இந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா நீங்களும் எப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தேக்காரனா இருந்தாலும் சாமுவேல் தான் எழுப்பி வந்தான்னு சொல்லுவேன். அல்லேலூயா. எத்தனை பாஸ்டர் மாதிரி நான் கேட்டேன் தெரியுமா, கேட்ட பாஸ்டர் மாதிரிலாம் சொல்லுறது சாமுவேல் எழுப்பி வந்தான், சாமுவேல் எழுப்பி வந்தான். அல்லேலூயா. அதான் வேதத்தை தெரியாம போதிக்காத. நான் சொல்றது அப்படிதான், நான் ஒரு நாள் இப்படி தான் பேசினேன், வேதத்தை தெரியாம நீ போதிக்காத. இல்லைன்னா ஒரு மம்பட்டியை தூக்கிட்டு நீ வெட்டி கலந்து 4 3 கிழங்கு நடு, உன வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கு. நீ ஏன் தப்பான உபதேசத்தை ஊருக்குள்ள கொண்டு கொடுக்குறான். அல்லேலூயா. இதெல்லாம் நாங்க பேசுவோம். அப்ப இந்த பாருங்க அந்த வேதத்தை பற்றி சரியா தெரியாம அவன் சொன்ன வார்த்தைகளை பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல நீங்க அந்த வாசனத்தை நீங்க வரிசையா வாசிங்க. வந்து ஆவி எந்த ஆவி இல்ல, அதுல சொல்றான் நீ தோத்து போவான்னு சொல்லுது இந்த ஆவி. ஆனா இந்த ஆவி எந்த ஆவி இல்ல, இது வந்து எழுப்பி வந்தது சாமுவேலே கிடையாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க இப்படி ஒரு துஷ்ட சக்திகள். அப்ப பாருங்க இன்னைக்கு அந்த மாதா கோயில்ல ரத்தம் வடிவு கண்ணுல, இது யாரு சக்தி, இந்த இடத்துல புதுமை நடக்குது. அப்ப என்னன்னா இன்னைக்கு இருந்து வசனத்தை கேட்டு இப்ப இன்னைக்கு பாருங்க ஒரு 25 பேர் இந்த இடத்துல கூடி இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல சிலுவையில இருந்து கண்ணீர் வடிச்சுட்டு இருக்குன்னு சொன்னா பாருங்க 15 நாள் தான் காணாது. ஆராதனை எங்க போவோம், அங்க போயிடும். அல்லேலூயா. வேளாங்கண்ணில நாங்க மோர் கொடுத்தாங்க ஊத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல போகும்போது ஒரு பையனுக்கு மோர் கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட்டம் எங்க போயிடும். சாத்தானுடைய தந்தனம் அப்படிதான். இன்னைக்கு ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் அந்த ஆலயம் நம்ம கேட்டா சொல்லுவோம், எந்த ஆலயத்துல அற்புதம் நடக்குது, யாரா செய்யறது இந்த அற்புதத்தை, யாரு செய்யறா உனக்கு தெரியுமா? முதல்ல இந்த அசுத்தாவி மண்டலங்கள் செய்து கொண்டு இருக்கு. இப்ப 2வது வானத்துல இருக்கக்கூடிய இந்த அசுத்தாவி மண்டலங்கள் தான் இதை செய்யுது. பாருங்க இது அந்த இடத்துல எல்லாம் அந்த இடத்துல புதுமை நடக்குது, இந்த இடத்துல அற்புதம் நடக்குது, இதெல்லாம் செய்யக்கூடிய காடு. இப்ப பாருங்க ஒரு ஆள் இறந்துட்டா வந்து சொல்லுவான், இந்த ஆள் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு. என்னைக்கு வந்து நிக்க முடியும்? வேதாகமத்தை படிச்சவனுக்கு தெரியும், எந்த ஆவியும் எந்த மரித்து போன ஒரு மனுஷன் வந்து முன்னால நிக்க முடியாதுங்கிறது தெரியும். ஆனா அது நிக்கிறது மாதிரி காட்டுறது யாரு அப்படின்னு சொன்னா யாரு? இந்த அசுத்த மண்டலங்கள். அல்லேலூயா. அது எப்படின்னு சொன்னா இந்த அசுத்த மண்டலங்களுக்கு என்னது தேவை அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் தேவையில்லை. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய உடல் இல்லைன்னா ஏதாவது ஒரு மிருகத்துடைய உடல் கண்டிப்பா தேவை. அதுக்காக தான் அது போராடும். பாருங்க இந்த கதவன் தேசத்துல ஒரு 6000 பிசாசு பிடிச்ச லேகியம் பிடிச்சவர் தான் கிடந்தான். அப்படிதானே ஆண்டவர் வந்து என்ன சொன்னார், நீ
கடைசியில் ஆண்டு ஒரு வசனம் நாங்கள் முதல் தொடங்கணும்னு தான் சொன்னேன். வந்து ஒரே வசனம் தான் சொன்னார், போடான்னு சொன்னார். போ அப்பாலே சாத்தானேன்னு சொன்னார். சொன்ன உடனே அது என்ன கேட்டு நாங்கள் எங்கே போனோம்னு கேட்டோன்னு சொல்லிச்சு, அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போனது. அதாவது ஒன்றுலேயே மனுஷனுக்கு உடம்புக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா அது எங்கே இருக்கணும், பன்னி கூட்டத்துக்குள்ள உடம்புலேயே இருக்கணும். அதுகளுக்கு இருக்கணும், உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வாழணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு உடம்பு தேவைப்படுகிறது. அதனால மட்டும்தான் இந்த அந்த பிசாசுகள், துஷ்ட பிசாசுகள் என்ன செய்யுதுன்னா, ஏதோ ஒரு செத்து போனவனுக்கு நாராயணனுக்கு பேர்லையும், இந்த பக்கம் செத்து போன ஒரு சூசமரியானுக்கு பேர்லையும் அல்லேலூயா கொண்டு அதை எங்கோடியும் சுத்தி கடைசியில் இந்த மக்களை வந்து திசை திருப்பி கொண்டே இருக்கிறது. அதனால பயப்படணும். இன்னைக்கு இவள்கிட்ட நான் காலையில் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். சொன்னா சித்தப்பா நான் போய் என்னமா ஒன்றுதான் என்ன பார்க்க பாருங்க, அங்கே பார்க்க. அப்போ அவன் காலையில் என்கிட்ட கேட்ட கேள்வி, சித்தப்பா ஆவியை பற்றி நாங்கள் பயப்படண்டாமா? அப்போ கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம்னா இப்படியே இருக்கா? அல்லேலூயா. வேத வசனத்தை நீ வாசித்தாதான் என்ன செய்ய முடியும், சரியான வழக்கு நாளைக்கு வீட்டுக்காரருக்கு கொடுக்க முடியும். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி இருந்தாங்க, பாப்பா அடுத்த ஒரு சான்ஸ் கிடைக்குது. அல்லேலூயா. அப்ப பாருங்க இப்படி அப்படி அதாவது இந்த இடத்துல இந்த சாப்டர் நான் அதோட முடிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆதியாகமம் 3:15 வாசிக்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் மனிதனோட இவன் போராடுகிறான் கடைசி பாயிண்ட் மட்டும் இது மட்டும் சொல்லிட்டு அடுத்த காலத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். தேவன் அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? இந்த வேதாகமத்துல முத தீர்க்க தரிசனம் இதுதான். முத தீர்க்க தரிசனம் எதுன்னு யாரு கேட்டாலும் உடனே சொல்லணும். இந்த வேதாகமத்துல 3:15 ஆதியாகமம் 3:15 சொல்லுற ஆள் யாருன்னா இயேசு இல்ல, தேவன். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னா அவன் தலையை என்ன செய்வாரு? அவர் நசுக்குவார். மதம் எல்லாம் சொல்லுது எப்படி தெரியுமா? அதாவது இது தெரியாத வியாக்கியானம் பண்றவங்க அவன் நசுக்குவான காயினும் ஆபேல. ஏன்னா ஆதாமுக்கு எவ்வளவுக்கும் பிள்ளையார் தான், காயினும் ஆபேல தான் அப்படி அவங்க நினைக்கிறது. ஆனா அவர் நசுக்குவார். அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து நசுக்குவார். அதனாலதான் இவன் சாத்தான் நினைச்சான் ஒவ்வொருத்தரையும் பிறக்கும் போதுல இந்த பிறந்திருக்க நசுக்கக்கூடிய ஆள் யாரு? மோசே பிறந்தவன மோசையா இருக்குமோ, ஆபிரகாம் பிறந்த நேரத்துல ஆபிரகாமா இருக்குமோ, யாக்கோபு பிறந்த நேரத்துல யாக்கோபா இருக்குமோ, இப்படி இவன் கிடந்து ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொன்னார், அது நான் தாண்டா. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லி வாக்கு கொடுக்கிறார். சில தலைகளை நசுக்கி அல்லேலூயா இந்த இடத்துல ஓடுகிற சில அந்தகார சக்திகளின் தலைகளை நான் நசுக்குவோம். ரீபான்னா சத்துராதனா வைட ராபர ரீபா ராக ரகசி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல பரமாறி கொண்டு இருக்கிற சில அசுத்த மண்டலங்களை நான் இன்னைக்கே வெட்டி சில தசங்களை முறுக்கிவோம். ரபனா சத ராபர கபரமனா சபராபா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த காலம் என்னது? நியாய பிரமாண காலம். ஆமென். சரியா அந்த வசனங்கள் கரெக்ட் இல்லை. யோவான் 16:16 வாசிங்க பார்க்கலாம் என்றார். இப்போ என்னன்னா இந்த காலத்துல அந்த நியாயப்பிரமாண காலத்துல தான் இது எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசனிகள் அதாவது இந்த மோசே முதல் யோவான் வரை, ஸ்நாபக யோவான் இவன் வரைக்கும் இருந்த காலம் தான் என்ன காலம்? நியாயப்பிரமாண காலம். அல்லேலூயா. அப்ப பாருங்க இதுல 2 பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா யோவான் 1:17 எப்படின்னா நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னு இந்த யோவான் தெளிவா சொல்றான். அல்லேலூயா. பாருங்க இந்த மோசே எப்படி எதனால மோசே மேல கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே எப்படிப்பட்டாளு? மோசை எப்படிப்பட்டாளு? உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டாலே மோசேம்பா அவன் திக்குவாங்க. அல்லையா அவன் ஊர் என்னடா அப்படின்னு சொன்னாக்கி சேனம் வளம்பான். அதாவது அவன் ஊரையும் பேரையும் அவன் ஒரு சொல்லி முடிக்கிறதுக்கு அவனுக்கு 1.5 மணி நேரம் ஆயிப்போம். அவனை தான் பிடிச்சி சொன்னார் ஆண்டவர். அவன் சொன்னா, ஆண்டவரை எனக்கு வாயை திறந்து பேச தெரியாத ஆண்டவரே, நீ தான்டா இந்த 35 லட்சணத்தை தூக்கணும் சொன்னார். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை ஒரு தினம் வச்சு தூக்கலையே, டிகிரி முக்கியம் இல்ல, நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்கிறது முக்கியம். இதனால தான் நாங்க என்ன பாருங்க, எந்த டிகிரி என்னோட கிடையாது. இன்னைக்கு ஒரு வருஷத்துல எத்தனை சர்ச்சில் 53 சர்ச்சில் நான் ஒரே வருஷத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் வந்து நாங்க குடிச்ச ஒரு ஹார்லிக்ஸோட பலத்திலையோ இல்ல ஒரு போனிட்டாவோட பலத்திலையோ இல்ல பிரியாணியோட பலத்திலையோ இல்லை எங்களை எல்லாம் நடத்துறது. காலையில 4 மணிக்கு கிளம்புனா வசனத்துல இருந்தவனா 7 மணிக்கு தான் மேல இருந்து கீழே இறங்கி வரோம். அந்த ஒரு சக்தி எனக்கு உண்டு. அல்லேலூயா. எந்த இடத்துலயும் நாங்க பிரசங்கிக்க முடியும். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வேதத்தை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா என்ன விட நீங்க அதிகமா பிரசங்கிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க இந்த நேரத்துல மோசே யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். மோசே வந்து எப்படிப்பட்டவன், எங்க பிறந்தவன், எங்க பிறந்தாலும் சரி வளர்ந்ததுங்க ஒரு பெரிய மகாராணியோட வீட்டுல. அப்படிதானே? எகிப்துக்கே அவன் தான் ராஜகுமாரன். இப்போ ஒரு ராஜகுமாரன் மட்டும் இல்ல, ஒரு எகிப்துல ஒரு ராஜகுமாரன் மரிச்சு போனான் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, இப்ப பிரமிடு இருக்கு 150 அடி உலக அதிசயங்கள்ல ஒன்று தான் பிரமிடு. இந்த பிரமிடுல மம்மி மாதிரி கட்டி பிரமிடு உண்டாக்குவாங்க. அப்போ அவன் இருந்த இடத்துல இருந்திருந்தான்னா அவன் செத்தா கூட என்ன நடந்திருக்கும், மகா பெரிய பிரமிடுகளை கட்டி அந்த அளவு வச்சிருப்பாங்க. ஆனா அவன் அந்த பிரமிடுக்கோ இல்ல ஒரு அரண்மனைக்கோ ஆசைப்படல. ஆண்டவர் சொன்னே, இந்த ஜனங்களை நீ கொண்டு போடான்னு சொன்னா இறங்கி வந்தவன் தான் இவன். அதாவது இந்த பிரமிடுகளை பற்றி இன்னைக்கு பாருங்க, அந்த இதை வாசிக்கணும். இப்ப பாருங்க, சில பேர்கிட்ட நம்ம கூப்பிட்டோம்னா சர்ச்சுக்கு வாப்பான்னு கேட்டா
உடனே சொல்லுவான் கல்லறை இருக்கான்னு கேட்பான். என்னது இருக்கா? டேய் நீ நாங்க எல்லாம் வாழ போறோம், நீ சாவ போறான்னு நீ அங்க வரண்டா. நாங்க எல்லாம் இதான் சொல்லுவோம், நீ வரண்டா, சாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், ஒரு நாள் எங்க கூட வரண்டா. அல்லேலூயா. கல்லறையை பத்தி அன்னைக்கு மோசே யோசிச்சிருமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவன் அவ்வளவு உயரத்துல விழுந்திருக்க மாட்டான். இயேசுவுக்கு அடுத்த ஒரு ரட்சகன் அவன் எழும்பி இருக்க மாட்டான். இன்னைக்கு பாருங்க அந்த கல்லறை, எகிப்தின் கல்லறை எப்படி இருக்கணும்னா, எகிப்தியர்களுக்கு அதாவது 4 விதமான தெய்வங்கள் உண்டு. என்ன தெய்வம் அப்படின்னா, ஒண்ணு நைல் நதி, அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க நைல் நதி தெய்வம். இன்னொன்னு எதுனா சூரியன் நமக்கு தெய்வம். 3வது தெய்வம் எது அப்படின்னு சொன்னா 3000 சிதற தெய்வங்கள், துஷ்ட தேவதைகள், இதுகள் தெய்வம். 4வது தெய்வம் எது அப்படின்னு கேட்டா இவங்களுடைய தெய்வம் எதுன்னா 4வது செத்து போன பணங்கள். இல்லையா? இன்னைக்கும் நாடுகள் கடந்து இந்த மந்திரவாதிகளை வெளியே கொண்டு வராங்க. எதுக்குன்னா இவங்க மந்திரவாதம் செய்தா பறிக்கும், அது கன்ஃபார்ம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு துஷ்ட ஆவி அந்த எகிப்து தேசத்துக்குள்ள இப்போ வந்து துஷ்ட ஆவி இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இதுக்கு முன்ன அதாவது இந்த இடங்கள்ல ஒருத்தர் மறிக்கிறான், அந்த இடத்துல ஒருத்தர் மறிக்கிறான் அப்படின்னு சொன்னா சாதாரணமானவன் மறிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள கொண்டு 5 நாள் வைப்பாங்க. நம்ம ஊர்ல போற மாதிரி தலையில சும்மா ஒரு கருப்பு துணியும் கட்டிட்டு சும்மா ஒரு நீலி கண்ணி வெடிச்சிட்டுலாம் அங்க போக முடியாது. செத்தவனை பார்க்க போனா என்ன செய்யணும், கையில கொஞ்சம் உருப்படி கொண்டு போகணும். அதை உருப்படி கொண்டு போய் கொஞ்சம் பொண்ணோ இல்ல வெள்ளியோ அவனால முடிஞ்சதை கொண்டு போனோம். கொண்டு போய் அவனை வச்சிருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள வாரி இறந்துக்கிட்டு தான் அந்த பாடியை பார்க்க முடியும். பார்த்துக்கிட்டு தான் அவங்க வெளியே வருவாங்க. அது சாதாரணக்காரனா இருந்தா. அதே இது ஒரு மகாராஜாவா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நல்ல வைத்தியமார கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவனுக்கு மூளையை முதல்ல எடுத்து மாத்துவாங்க. மூளையை எடுத்து மாத்திட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள பச்சை மருந்துகள் எல்லாம் வச்சு ஒரு 41 நாள் வெளியே காய வைப்பாங்க. அவனுடைய உடலை காய வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, அது மகனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கூட இருந்தவங்க எல்லாரையும் பிடிச்சு கொல்லுவாங்க. அல்லேலூயா. இவன் கூட அடக்கம் பண்றதுக்கு. அப்ப இவ எல்லாரையும் கொன்னு ஒரே இடத்துல இவனை கொண்டு அந்த 41 நாள் கழிஞ்சு இவனை ஒரு கல்லு பெட்டிக்குள்ள, நம்ம தான் மரப்பெட்டிக்குள்ள வைக்கிறது, அவங்க கல்லு பெட்டிக்குள்ள வைப்பாங்க. கல்லு பெட்டிக்குள்ள கொண்டு வச்சு அதுதான் மம்மி. இன்னைக்கு நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் மம்மி. அந்த மம்மிக்குள்ள வச்சுட்டு அது 46 ஏக்கர்ல இருக்கும் ஒரு பிரமிடு, அதுக்கு மேல பிரமிடு கட்டுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அதிசயங்கள் ஒண்ணு என்னது, பிரமிடுகள். இந்த பிரமிடுக்குள்ள என்னது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் இந்த மாதிரி ராஜாக்கள் மாரோட அதாவது பாடிகள் தான் அங்க இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு அமெரிக்கா சேர்ந்த ஒரு 4 விஞ்ஞானிகள் போனாங்க. எங்க போனாங்க, இந்த பிரமிடை நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இருந்த அதாவது அந்த இடத்துல இருந்த காவலாளி சொன்னா அந்த போர்டை ஒன்று பாரு அப்படின்ட்டு. அது போர்டை பார்க்கும்போது அதில் போட்டிருக்கு, இதுல மகாராஜா உறங்கி கொண்டிருக்கிறார், யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கு. அதனால இந்த நேரத்தில் யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு எழுதி போட்டுருக்குன்னா இப்போ போக முடியாதுன்னா இவங்க உடனே சொன்னா இல்ல நாங்க வந்து அமெரிக்காவில இருந்து வந்திருக்க விஞ்ஞானிகளாக நாங்க மூணு போய் தான் ஆகணும் அப்படின்னாங்க. 3 பேரும் போனாங்க. போன சம்பவம் என்ன ஆகி போச்சுன்னா உள்ள போய் பார்க்கும்போது உள்ள ஒரு பாடியை பாக்குறாங்க. பார்த்த நேரத்தில் ஒருத்தனுக்கு நெத்தியில வந்து ஒரு கருவண்டு அடிச்சவன் ஸ்பாட்லேயே செத்து போயிடறான். கூட போன 3 பேர் ஒரு வாரத்துக்குள்ள என்னது கடிச்சுன்னு தெரியாது 3 பேருக்கு நெத்தியில கடிச்சு 3 பேரும் ஸ்பாட்ல விட்டு. அதாவது 4 பேர் ஒரே மரணம். அந்த அளவு மந்திரவாதம் செய்து அங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பிரமிடுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாதாரணப்பட்டவங்க பிரமிடுக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட அதாவது ஒரு ஆள் தான் இப்படிப்பட்ட ஒரு அதாவது இந்த மோசைக்கு அந்த அரண்மனையிலேயே இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னா என்ன கிடைச்சிருக்கான், அவ்வளவு பெரிய ஒரு அதாவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடம் கூட அப்படிப்பட்ட இடமா இருந்திருக்கும். ஆனாலும் அவ்வளத்தையும் விட்டு வந்தவன் அவன் ஒரு வாக்குத்தத்தத்தை நோக்கி நடந்தான். அல்லேலூயா. இப்ப வாக்குத்தத்தம்ங்கிறது நான் என்கிட்ட கேட்டா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எல்லா இடமும் சொல்றது என்னன்னா ஒரு கோழி முட்டை மாதிரி வாக்குத்தத்தம். நம்ம சர்ச்சில் ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கொண்டு நம்ம கோழி முட்டை மாதிரி பாதுகாக்கணும். என்ன செய்யும், கோழி வந்து சிறகுக்குள்ள வச்சு என்ன செய்யும் பாதுகாக்க. என்னைக்காவது ஆம்லேட் போட்டு குடிக்குமா, குடிக்காது. அது சிறகுக்குள்ள வச்சு பாதுகாக்க. அது அப்படி அதே மாதிரி நம்ம சிறகுக்குள்ள வச்சு நம்ம ஜெபம் பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த வாக்குத்தத்தை நம்ம அடைய முடியும். இல்லாம நம்ம சும்மா நாங்கள் எப்படி வேணாலும் நடப்போம் அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தை அடைய முடியாது. அப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னாரு இந்த இடத்துக்கு நீங்க இவ்வளவு நாளைக்குள்ள போவீங்கடா அப்படின்னு ஆண்டவர் சொன்ன போது இவங்க என்ன பண்ணாங்க, சரின்னு சொன்னவங்க இவங்க வாக்குத்தத்தை எப்படி பிராபிக்கணுமோ அதை நாங்க இவங்க நடப்படாது. இதுல முறைப்படத்துல என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, முதல்ல கண்டுக்குட்டியை உண்டாக்குறாங்க. அவ்வளவுதானே, கண்டுக்குட்டியை உண்டாக்குறாங்க. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு பூமியின் வானத்திலும் என்ன மாதிரி எதுவுமே செய்யாதடா. இன்னைக்கு அப்படிதான் எங்க பார்த்தாலும் இதை விக்கிரகங்களை செய்யறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன முதல் இது அதாவது இன்னைக்கு பாருங்க, அந்த 10 கட்டளை யாத்திராகமம் 20 போட்டிருக்கு. 10 கட்டளைகள் எதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு நியாயப்பிரமாணம் ரோமன் காட்டுறதுக்கு கன்வெர்ட் ஆகி வந்தவங்க தான். அதனால சொல்றேன், அந்த 10 கட்டளைகள்லாம் இந்த கட்டளை இல்ல வைக்க மாட்டாங்க, நைஸா எடுத்து மாத்திட்டாங்க. எப்படி மாத்தினாங்க, 2வது கட்டளை மெயின் கட்டளை தான், சுரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீ செய்யாத. என்னன்னா 2வது பாவம் என்ன அப்படின்னு சொன்னா பிரேத குழி இல்லாமல அங்க கொண்டு வந்தான்னு கேட்டான். அப்படிதான் கேட்டான், யார பரியாசம் பண்ணா இவன் நினைச்சான் அங்க இருக்க பாஸ்டர் சர்ச்சு பாஸ்டர் தான் நம்ம பரியாசம் பண்றோம் போல நினைச்சான். ஆனா பரியாசம் பண்ணது அவ்வளவுதான் ஆண்டவர். அல்லேலூயா. பிரேத குழி இல்லாமல நீ எங்க கொண்டு வந்தான்னு கேட்டான். பாருங்க, இப்படிப்பட்ட 3வது ஒரு பாவம் பாருங்க, அபிஷேகத்தை இழந்தாங்க. அபிஷேகத்தை இழந்தாங்க எப்படி அப்படின்னு சொன்னா 3வது எப்படிப்பட்ட அபிஷேகத்தை இழந்தாங்கன்னா கானான் நாட்டை பாக்குறதுக்கு மோசே வந்து ஒரு 12 பேரை அனுப்புறான். எத்தனை பேரை, 12 15 கரெக்டா இருக்கணும். நான் கேட்பேன், நாங்க இதுல தான் சொல்லுது, சர்ச்சையில கேட்டு போனேன், எழுப்பி விட்டு விடுவேன். அல்லேலூயா. என்னன்னா எத்தனை பேர் அனுப்புறான், 12 பேர் அனுப்புறான். அல்லேலூயா. அப்போ இந்த 12 பேரும்
போறாங்க. போயிட்டு 3 வந்து 2 பேரும் ஒரு விஷயம் சொல்றாங்க, 10 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படிதான் உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் தெரியுமா? வாஸ்தவமாக தெரியுமா? 10 பேர் என்ன சொல்றாங்க? பாசிட்டிவா ஒரு காரியம் சொல்றாங்க, நெகட்டிவா ஒரு காரியம் இவங்க 2 பேர் சொல்றாங்க. இந்த நான் என்ன கேட்கிறேன்னா, 10 பேரும் சொன்னது சரியா, 2 பேரும் சொன்னது சரியா? 10 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறது அவ்வளவு பெரிய பெரிய முரடனா இருக்கான், அப்படிதானே? யாரு? பெலிஸ்தே இருக்கிறான், எபூசியன் இருக்கான், இப்படிப்பட்டவன் எல்லாம் இருக்கிறான். அதனால நம்ம அந்த கானான் தேசத்தை பிடிக்கிறது கஷ்டம்னா. இவன் 2 பேர் சொன்னா இல்ல உடனே பிடிக்கலாம். யாரெல்லாம்? யோசுவாவும் காலேபும். இதுல 2 பேர்ல யார் சொன்னது சரி? 2 பேருமே சொன்னது சரிதான். 10 பேர் சொன்னதும் சரிதான். ஏன்னா அங்க இருந்தானா இல்லையா? பெருசா இருந்தான், எபூசியர் இருந்தான். அது 7 விதமான ஜாதிகள் அங்க இருந்து. அவனு பாருங்க, அவன் சொன்னா அவனுக்கு தலையை பார்க்கும்போது நம்ம ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கான். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் அங்க இருந்தாங்க. அவன் கரெக்டா தான் சொன்னான். ஆனா இவன் 2 பேர் என்ன சொன்னான்? இவன் எதை போய் பார்த்தா தெரியுமா? முதல்ல பார்த்த உடனே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தது என்னது? பாலும் தேனும் ஓடும் கானான் நாட்டுக்கு உங்களை வாக்களிப்பேன். பாலும் தேனும் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? பால் இருக்கணும், என்ன இருக்கணும்? பசுமாடு இருக்கணும். இவன் போனான், பசுமாடு இருக்காடான்னு மட்டும்தான் பார்த்தான். இவனுக்கு அங்க இருக்க எபூசியனும் தெரியல, அவனையும் தெரியும், மற்றவனையும் தெரியல. அபிஷேகம் உள்ளவனுக்கு கண்ணுக்கு ஒரு நாள் நிற்க விடிய சாத்தானியா பரமண்டங்களே தெரியாது. அல்லேலூயா. அபிஷேகம் வந்து பார்த்தான், பசுமாடு இருக்கான்னு பார்த்தான், பசுமாடு இருக்கு. அப்ப அடுத்தது பார்த்தான், பசுமாடு இருக்கு. அப்ப என்ன அடுத்தது? தேன் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? பூ இருக்கணும். பூ இருந்தா தான் தேன் இருக்கும். அப்ப பூ எங்கேயாவது கிடக்கா பார்த்தா, எங்க பார்த்தாலும் பூவா இருக்கு. வந்து சொன்னான், ஆண்டவர் சொன்ன நாடு இதுதான்டா, பிடிக்கலான்டான். ஆமென். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அபிஷேகம் உள்ளவனுக்கு கண்ணுக்கு என்னைக்குனாலும் தெரியும், நல்லது தெரியும், பரலோகம் தெரியும். அந்த பரலோகத்தை வந்து அதாவது அடைய முடியாதவர் கண்ணுகளுக்கு எல்லாம் தெரியுது. அந்த குருட்டாட்டமும் தெரியும், இந்த விக்கிரகங்களும் தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, ஏன் இந்த விக்கிரகத்தை நான் இப்படி இவ்வளவு அழுத்தமா பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இனி இந்த இடத்துல இவ்வளவு ஒரு கூட்டின இடத்துல நீ பேசலையடா என்கிட்ட ஆண்டவர் ஒரு நாள் கேள்வி கேட்கக்கூடாது. அல்ல, நான் பேச வந்த டாபிக் வேறதான், ஆனாலும் ஆண்டவர் ஏனோ இப்படி ஒரு வழி நடத்திக்கிட்டு இருக்க. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரிப்பட்ட பயங்கரமான பாவங்கள். 4வது பாவம் பாத்தீங்கன்னா, இறைச்சி தருவது யாருன்னு. என்னக்கா இறைச்சி தந்தாங்களா? இவனும் என்னக்கா இறைச்சி சாப்பிட்டானா? இறைச்சி தரது யாருன்னு கேட்டான். இல்லையா? அங்க கிடக்கிறதுல வக்கீல வந்து கிண்டிட்டு கிடந்தான், செங்க சொல்ல வேலை கிடந்தான். பாருங்க, பக்கத்து வீட்டுல போடக்கூடிய இறைச்சிக்கு ஸ்மெல்ல தான் இவன் மோர்ந்து பார்த்துட்டு இருந்தானே தவிர ஒரு பையனை இறைச்சி தான் கிடையாது. ஆனா இந்த 40 வருஷம் நடந்து போகும்போது ஏன்டா இறைச்சி தரது யாருன்னு நான் போய் பாருங்க. இவனுடைய கண்ணுகளுக்கு என்னதெல்லாம் தேவைப்பட்டு பாருங்க. இன்னொரு அதுல சொல்றான் பாருங்க, அதுல 5-6 இதெல்லாம் சொல்லலாம் பாருங்க. அதாவது என்னது? என்னாகும் 11:5 எடுத்து பாத்தீங்கன்னா, மச்சங்களுங்க, வெள்ளரிக்காய்ங்க, அதுல என்ன எல்லாம் போட்டுருக்கு பாருங்க. வாசிக்க கொஞ்சம், அந்த லைட் கொஞ்சம் பவர் குறைவா இருக்குனால. கொடுத்துருக்காரு. இவரு அங்க வந்துட்டு வெள்ளரிக்காய்ங்க, மாங்காய்ங்க, தேங்காய் தோலியங்க. அல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, அதாவது கார் ஒருத்தன் இன்னைக்கு ஓட்டிட்டு வரான் அப்படின்னு சொன்னா, அவன் முன் கண்ணாடி ஃப்ரண்ட் மிரரை பார்த்து ஓட்டணும். அவன் என்னைக்கும் என்னவான் சரியான இடத்துக்கு போவான். பின்னால் உள்ள கண்ணாடியை பார்த்து ஓட்டணும், என்ன செய்வான்? செத்து போயிருவான், கொண்டு போறவனையும் கொண்டுருவான். அல்லேலூயா. இதுதான் சம்பவம். என்னன்னு சொன்னா, லோத்தின் மனை பின்னால பார்த்தா என்ன செய்தா? அதுதான். அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பின்னால விட்டு பார்த்தவன் இவன் வந்து எகிப்துல இருந்து தான் வந்தான். ஆனா இவனோட விட்டு எகிப்து வெளியே வரல. அல்லேலூயா. இதுதான் இவனுக்கு பாவம். பாருங்க அடுத்தது பாருங்க, 5வது ஒரு பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொன்னா, சபையில கலகத்தை உண்டாக்கணும். கலகம் எப்படி உண்டாக்குறான் அப்படின்னு சொன்னா, 35 லட்சம் வரக்கூடிய ஜனம் 2 பேரும் வழி நடத்திட்டு வரான். ஆரோனும் மோசம் வழி நடத்திட்டு வரான். சரி, இப்ப இவங்க 2 பேரும் வழி நடத்தி கொண்டு வரும்போது, இதுல கோரகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை ஒரு கையை தூங்க பார்க்கலாம். கோரகு கேள்விப்பட்டவங்க? பாசு கேள்விப்பட்டவங்க? பாசு ஒன்றும் சொல்லப்படாதுங்க. கை தூங்க. யாரு கோரகு? யாரு சொல்லுங்க. கோரகு யார்? 1000 ரூபா தன்மை. கரெக்டா சொன்ன. கோரகு யார்? இந்த வேதாகமத்துல படிச்சு எழுதப்பட்டிருக்க கோரகு யார்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல தெரியாது அவ்வளவுதானா? சரி, வேதாகமத்தை படிக்கவில்லைன்னு அர்த்தம், வாசிக்கணும் சரியா. அப்போ ஒரு மனுஷனுக்கு பேரே தெரிஞ்சுக்கணும், யாருன்னு தெரியலாம், நம்ம என்ன கிறிஸ்தவனே நான் கேட்க. அல்லேலூயா. இப்போ கோரகு யார் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 44, 45, 46, 47, 48 எதை வேணாலும் எடுக்க. முதல்ல யாருக்கு பேர் போட்டு பாருங்க. யாருக்கு பேரு? எத்தனை சங்கீதத்துல எடுத்து வரணும் வாசிக்க. யாருக்கு பேர் போட்டிருக்கு? இவன் யாரு அப்படின்னு சொன்னா, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. யாரு? லேவி கோத்திரத்தை. லேவி கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஏன் திருப்பிடுறாரு? இது வந்து எனக்கு மேட்டர் இல்லை, இருந்தாலும் அதை கூட சொல்லிடலான்னு ஆசைப்படுறேன். இது எனக்கு மேட்டர் இல்லை, நான் இப்ப இன்னும் சொல்ல வந்தது இல்லை. லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஏன் பிரித்தெடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஆண்டவர் வந்து இவனை மோசையை கூப்பிடுறாரு மலைக்கு மேலே. வாடா, உனக்கு நான் கொஞ்சம் திட்டங்களும் சட்டங்களும் தரணும். சட்டங்களை இவங்க கையில கொடுக்குறாரு. சட்டங்களை கையில கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்லாரு, நீ வந்துட்டா சரி, கொன்ன அங்க வேற ஒரு வேலை செய்துட்டு இருக்கான், உடனே போய் பாரு. கொன்ன அவனுக்கு அண்ணன் என்ன செய்துட்டு இருந்தாங்க? கிடைச்சதெல்லாம் படி விக்கிரம் உண்டாக்கிட்டு இருந்தான். பாருங்க, வந்தான் இறங்கி பாக்குறான் மோசை. டேய் என்னடா செய்துட்டு இருக்கான்? அண்ணன் கேட்கறான், என்னத்தடா செய்துட்டு இருக்கா நீ? டேய் ஒன்னும் செய்யல. என்ன செய்தான்? அவன் சொன்ன பதில் என்னன்னா, நான் ஒன்னும் செய்யலடா. பாருங்க, காதுல கிடந்தது கழுத்துல கிடந்ததுலாம் இவ்வளவுதான் புரிய பறக்கி விடுதா. நான் அதை கொண்டு அடுப்புக்குள்ள தான் போட்டேன். அங்க அடுப்புக்குள்ள போட்டவரை அது என்ன ஆகி போச்சு?
அப்படியே ஒரு விக்கிரமாடு கண்ணு குட்டியாட்ட ஆகி போச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாதனாலே தம்பிக்கு காலில் இவன் வந்துட்டான். விழுந்தவனே இவன் சொன்னா, டேய் ஆண்டவர்கிட்ட போனான், ஆண்டவரே இந்த பாய்க்களை என்ன செய்யணும் ஆண்டவரே? அவர் சொன்னார், இல்லை இவங்களை எல்லாம் ஒரு கோத்திரமா நடத்து, மாற்றி நடத்துறான்னு சொன்னார். மோசே சொன்னா, ஆண்டவருக்கு பக்கத்துல பட்சமா நிக்கிறவன் எவனோ அவ்வளவு வரையும் என்கிட்ட வர சொல்லுங்க. யாருக்கு பக்கத்துல நிக்கிறவங்க? அல்லேலூயா. என் பக்கத்துல நிக்கிறவங்க மட்டும் வந்து நில்லுன்னு சொன்னார். சொன்ன உடனே இவன் மோசே சொல்றான், டேய் ஆண்டவருக்கு பக்கத்துல நிக்க ஆசை உள்ளவன் திரும்பி இங்க வாங்கடான்னு சொன்ன உடனே பாருங்க, இவங்க நினைச்சிருப்பாங்க என்னைக்கு அந்த இயேசு வந்து யாருக்கு கோத்திரத்துல பிறந்தாரு? கடவுளே, யூதா கோத்திரத்துல பிறந்த. அப்போ யூதா கோத்திரத்துல பிறந்த இயேசு, அப்ப இயேசுக்கு அப்பா யூதாயாவது வருவானிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க, வரல. மூத்தவன் ரூபனாவது வருவான்னு எதிர்பார்த்தாங்க, வரல. பாருங்க, வரிசையா சிமியோன் இருக்கான், ஒவ்வொருத்தனா வருவான். ஆனா வருவான்னு எதிர்பார்த்தா ஒரு பையனும் என்ன செய்யல, வரல. ஆனா வராத போது டக்குனி வந்து யாரு லேவி வந்து நின்ன உடனே ஒரு வார்த்தை தான் சொன்னான் மோசே, மக்களே நீ அப்பனையும் பார்க்காத, மாமியும் பார்க்காத, மச்சானையும் பார்க்காத, தங்கச்சினையும் பார்க்காத, அந்த வாளை எடுத்து வெட்டுடான்னு சொன்னான். அல்லேலூயா. வெட்டுல ஒரே வெட்டுல 30,000 பேர் 3,000 பேர் அந்த இடத்துல செத்து விழுந்தான். யார் விழுந்தா? செத்து விழுந்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இடத்துல செத்து விழுந்ததுனால இப்போ வெட்டுனது யாரு? கர்த்தருக்காக மாறி நின்றது யாரு? லேவி. லேவிக்கு கிடைக்க ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் அதுக்கு பிறகு சொன்னாரு, ஒரு புஸ்தகம் எழுதணும். அந்த புஸ்தகத்துல தான் அந்த சபைக்கு வரக்கூடிய அக்கா அண்ணிமாரெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி முடிக்க மேல என்ன போடணும், இதெல்லாம் எதுல எழுதி வைக்கணும்? ஒரு புஸ்தகத்துல எழுதி வைக்கணும். சர்ச்சைக்கு வரக்கூடிய அண்ணமாரெல்லாம் எப்படி வைக்கணும், மீச வைக்கணுமா வைக்கண்டாமா, என்ன செய்யணும், இதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதணும். அப்ப அது யாருக்கு பேர்ல எழுதலாம்? அந்த ரூபனுக்கு பேர்ல எழுதலாமா, இல்ல அந்த யோபு அந்த யூதாய்க்கு பேர்ல எழுதலாமா? நோ ஆண்டவர் சொன்னாரு, அது எழுத வேண்டியது யாருக்கு பேர்ல தான்? ஆண்டவருக்கு பேர்ல மாறி நின்ற லேவிக்கு பேர்ல தான் எழுதணும். 12 கோத்திரத்துக்கு பேர்ல ஒரு செவரில் எழுதி போடுறது போனான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, டேய் அவன் நெஞ்சில் எழுது. யாருக்கு நெஞ்சில? லேவிக்கு நெஞ்சில். ஆண்டவருக்காக மாறி நின்றவருக்கு நெஞ்சில் எழுத சொன்னார். பாருங்க, பலி கொண்டு வரான், ஆடை மாடை கொண்டு வரான். அறுக்கிறது யாரு? யூதா அறுக்க முடியாது. யாரும் இருக்கணும்? அதுவுமே லேவி அறுத்தா போதும். அல்லேலூயா. பாருங்க, ஆசாரியன் இப்போ இவன் செத்து போனான், ஆரோன் செத்து போவான், அடுத்து ஆசாரியன் யாருன்னா அதுவும் லேவிக்கு பயம் போதோன்னு ஆண்டவர், அதுவும் லேவிக்கு பயம் போதோன்னு. அப்ப பாருங்க, அவர் என்ன செய்யற, தங்குக்கு ஒரு இடம் வேணும். இல்லை மற்றவெல்லாம் எவனுக்கு வீட்டுல போய் தங்கிட்டு போட்டு, ஆனா லேவி தங்க வேண்டிய இடம் என் வீடு, என்னுடைய ஆலயத்துல வந்து தங்கினா போதும். அப்ப பாருங்க, ஒரு 10 தென்னை வைக்கணும். இப்ப 10 தென்னை வைக்கணும், 10 தேங்காய் பறிக்கணும்னு சொன்னா 10 தேங்காய் பறிக்கணும். சரி, இல்ல ஒரு வாழைக்குலையை நாட்டிருக்கு, ஒரு 10 வாழைக்குலை வெட்டணும்னா லேவிக்கு என்ன கொடுக்கல? பங்கு சொத்துல ஒரு பங்கம் கொடுத்தாங்கல்ல, கொடுத்தானா? வசனம் தெரியுமா? கொடுக்கல ஒருத்தனம். என்னன்னு பார்த்தானா, அந்த 2 பேர் யோசேப்புக்கு பிறந்த 2 பேரை சேர்த்து ஒரே கோத்திரமாகி 12 மாதிரி இவனை கைவிட்டுட்டான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே இவனை ஒரு 10 தென்னை வைக்கணும், இல்ல 10 வாழையை வைக்கணும்னா இவன் என்ன செய்யணும்? ஒருத்தனை ஒரு வாழையும் வைக்கண்டான். இவன் ஆலயத்துல இருந்தா போதும், அவன் 10 வாழை வச்சான்னா ஒரு வாழையை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்ப என்னன்னா, அவன் 10 வாழை தான் வைப்பான். இவன் 11 பேரும் கொண்டு கொடுக்கும்போது அவனுக்கு 9 வாழைக்குள்ள தான் கிடைக்கும், இவனுக்கு 11 வாழைக்குள்ள கிடைக்கும். இந்த இவனுவை எல்லாம் என்ன பண்ணணும்னா கஷ்டப்பட்டு வெயில்ல கஷ்டப்பட்டு அப்படியே உழைச்சி கொண்டு வரணும். லேவி வந்து இருந்து சாப்பிடணும். ஆண்டவருக்காக மாறி நின்று பாரு, நீ இருந்து சாப்பிடுவான்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு விஷயத்துக்காக நீ மாறி நின்னி அப்படின்னு சொன்னா, நீ இருந்து சாப்பிட. இந்த சர்ச்சில் இருந்து நீ வெளியே இறங்கி போறாங்க யோசிச்சுருப்பா, ஒரு முடிவை எடுத்துட்டு போகும்போது நான் ஆண்டவருக்காக இன்னும் நான் மாறி நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிடுப்பா. உனக்கு சில அதாவது விஷயங்களை தந்து ஆபரகம் பாருங்க, போன்னு சொல்லிடா போடா அந்த பக்கம் சொன்ன உடனே அவன் இறங்கி போனதுனால எனக்கு அம்மா இருக்கலாம் ஆத்தா இருக்கலாம் அவன் ஆபரகம் பார்க்கல. ஆண்டவர் சில அதாவது நீ கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் உனக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு. என்ன போட்டு கொடுத்தாரு? பட்டா போட்டு என்னது எழுதி கொடுக்கணும், பத்திரத்தையும் கையில கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் அவனுக்கு வாழ்க்கையில உழைச்சி சம்பாதிச்சது என்னதான்? மக்கு மேல பொண்டாட்டி அவங்க அடக்கம் பண்ணு கேடுதானே, பொண்டாட்டி அடக்கம் பண்ணதுக்கு ஒரு குகை மட்டும்தான் அவன் சொந்த காசுல சம்பாதிச்சானே தவிர பாக்கியெல்லாம் ஆண்டவருக்காக மாறினவனுக்கு மொத்த இலவசம் தான். இன்னைக்கு பாருங்க, நாங்கெல்லாம் சம்பளம் ஒண்ணு வாங்க நாங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு வேதாவத்தை தூக்கிட்டு போறோம்னா அவர் மொத்த இலவசமா செய்வார். ஆமென். அப்படிதான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த கோராக பற்றி பேசியிருந்தோம், எங்கேயோ போயிட்டோம். அல்லேலூயா. ஆமா, கோராக என்பவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஆரோனும் இவனும் சேர்ந்து அந்த 35 லட்சம் ஜனங்களையும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கொண்டு வந்து இருக்கும்போது இவனுக்கு ஒரு பிரச்சனை. நாமளும் இந்த மாதிரி ஆனா என்ன போய் கேட்டான் மோசைகிட்ட, மோசே என்னது நீங்க 2 பெரிய ஊச்சாலியா, நீங்க 2 என்ன பெரிய ஆளா, நீங்க 2 மட்டும்தான் இந்த இதெல்லாம் நடத்த முடியுமா, ஏன் நாங்க நடத்தினா ஆவாதோ அப்படின்னு கேட்டான். அப்ப இவன் போனான், ஆண்டவரே இப்படி ஒருத்தன் வந்து கேட்கறானே ஆண்டவர், இவன் அதுக்கு ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டான். ஒரு கூட்டம் இவன் கூட வந்துட்டு, ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், கோராக ஒரு தலைவரை வச்சா என்ன அப்படின்னு நினைச்ச போது என்ன சம்பவிச்சது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட போய் மோங்கு புற விழுந்து மோசை கேட்கறான், ஆண்டவரே நான் என்ன செய்யுது ஆண்டவரே அப்படின்னு ஒன்னா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாய்களை எல்லாம் அவன் கூட எவன் எல்லாம் நிக்கானோ அவனோட எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏன் சன்னதிக்கு முன்னால கொண்டு வா. அல்லேலூயா. அப்போ அந்த சந்ததிக்கு முன்னாடி என்ன செய்யாங்க அப்படின்னு சொன்னா, வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஏய் மோசைதான் ஆரோன் சொன்னாரு, அவன் நிக்க பக்கத்துல எவனும் நிக்காத, மாறி கொஞ்சம் நிக்கணும். ஏன்
அப்போ இவன் சொன்னா ஏன் ஆண்டவர் எப்படி மாறிக்கணும்? இல்லை, நான் இவனை அதம் பண்ண போறேன். என்ன செய்ய போறாரு? அதம் பண்ண போறேன்டாரு. அப்போ உடனே இவன் சொன்னான் மோசே மறுபதில் என்ன சொல்றான் அப்படி, ஆண்டவரே சாதாரண மனுஷனை சாகடிக்கிறது போல நீங்க சாகடிச்சிங்கன்னு சொன்னா இந்த மக்கள் வந்து நான் பரிசுத்தவான்ங்கிறத நம்ப மாட்டாங்க. நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. சும்மா சாதாரண முறையில செத்தான் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷர்கள் நம்பவே மாட்டாங்க. ஆனா என்ன செய்யணும்னா ஒரு வித்தியாசமான முறையில நீங்க இவங்களை கொல்லணும் ஆண்டவரே அவன் சொன்ன உடனே அவர் ஆண்டவர் என்ன சொன்னா பூமி நேக ரெண்டா பிளந்தது. வாசிக்க பார்க்கலாம் என்ன ஆகும்? 16:32. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டணத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய என்ன ஆகும்? 16:32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் போராதுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் எல்லாம் விளங்கிச்சு. அப்போ இப்படி எல்லாம் விளங்கி போட்டது. அல்லேலூயா. அப்ப எப்படி அப்படின்னு சொன்னா ஆனாலும் ஆண்டவர் நினைச்சதா தெரியுமா? கோரகுடைய பிள்ளைகளை ஒன்ன கூட அவர் கைவிடல. ஆண்டவர் எப்பவுமே நியாயமும் நீதியும் செய்கிறவர். இப்ப நான் தப்பு பண்ணனா என்ன தீர்த்து கட்டினாலும் என் பிள்ளைகளை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். அதுக்கு பிறகு நான் பாருங்க அந்த என்ன ஆகும் 26:10-11 வாசிங்கன்னா தெரியும். கோராகின் புத்திரர்கள் தான் அதுக்கு பிறகு ஆலயத்தில் எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க. இல்லையா? செத்தவன் கோராகு. ஆனா அதுக்கு பிறகு அவங்க என்ன கோராகின் புத்திரர்களுக்கு எழுதின சங்கீதம் மட்டுமே 7 சங்கீதம் இருக்கு வேதாகமத்துல. அப்ப பாருங்க அவ்வளவு ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் சொல்றேன் என்னன்னா இன்னைக்கு நீங்க வேதத்தை நீங்க கையில எடுக்கிறதுக்கு நீங்க துணிஞ்சா உங்க பிள்ளைகள் உங்க கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க அடுத்தது ஒரு காலம் இந்த இடைக்காலத்துல இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இடைக்காலங்கிறது என்னன்னா இயேசு கிறிஸ்துடைய ஒரு 3.5 வருஷ ஊழிய காலம் தான் இது. அப்ப இதுல என்ன பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம், அதாவது நியாயப்பிரமாணத்தை ஒரு பக்கத்துல போதிச்சாங்க, மற்ற பக்கத்துல இயேசுவின் உபதேசங்கள் போதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தை உபதேசம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க நியாயப்பிரமாணம் பாஸ்டர் சொன்னீங்க அப்படிதானே? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணா யாரையாவது ஒரு ஆள என்ன தப்பு பண்ணாலும் கொல்லும் அப்படிதானே? அப்ப பாருங்க இந்த நேரத்துல தான் இப்ப பாருங்க அந்த இடத்துல நியாயப்பிரமாணம் இயேசுவோடு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசுடைய வார்த்தைகள் என்ன அப்படி இல்லை. அவர் எப்படி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா மக்களை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு உபதேசம் தான் யாருக்குடைய உபதேசம்? இயேசுக்கு. அப்ப 2 உபதேசம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்து. ஒன்னு நியாயப்பிரமாண உபதேசம், ஒன்னு இந்த இயேசு கிறிஸ்துவோட உபதேசம். நியாயப்பிரமாண உபதேசம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க ஒரு பாவப்பட்ட ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிதானே? பிடிச்சி வந்துட்டு ஆண்டவர் அப்படியே அதுலயே நிக்கிறாரு. அதை சுத்தி இவங்க நிக்காங்க. அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறது. ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, ஆண்டவரே குருவே இயேசுவே இந்த பொண்ணை என்ன செய்யணும்? எரிஞ்சு கொல்லணும். அது ஏன்டா அப்படின்னு கேட்டவன்னு சொல்றான் நியாயப்பிரமாணத்துல மோசே சொல்லியிருந்தான் என்ன சொல்லியிருந்தான்? எரிஞ்சு கொல்லணும்னு சொல்றான். ஆண்டவர் சொன்னா ஆமா எரியணும், கண்டிப்பா என்ன செய்யணும்? எரிஞ்சுதான் ஆகணும். அப்போ அதுக்கு முன்ன ஒரு காரியம் செய்யணும். உங்கள பாவம் இல்லாதவன் என்ன பண்ணு? கல்லறிடான்னு சொன்னாரு. அப்ப பாருங்க சின்ன சார்ல இருந்து பெரிய சார் வரை போயிட்டாரு. எல்லா சாரும் போயிட்டாரு. அப்ப இவர்கிட்ட கேட்டாரு ஆண்டவரே ஏமா உன மேல ஒருத்தரும் கல்லறியலையா? எல்லா சார்மாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னா இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தையை பார்க்கணும். என்ன வார்த்தை? இல்லை ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை எடுக்கிறவன் பாவத்தின் மன்னிப்பு பெறுவான். அதுதான் வசனம். இல்லையா? ஆண்டவர்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணுவானா? அதுதான் வசனம். அவ ஒரு வார்த்தையில தான் சொன்னா பாருங்க அந்த பாவம் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனா அதுல ஒரு பெரிய ரகசியம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து கீழே ஒரு எழுத்து எழுதிட்டு இருந்தார். அப்படிதானே? எழுதினாரா? எவன் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்தாரோ அவனுக்கு பேரை எல்லாம் மண்ணில் எழுதுறாரு. யாரை எரிஞ்சு கொள்ளணும் அவளுடைய பேரை விண்ணில் எழுதினார். அல்லேலூயா. அந்த அவளுக்கு பேர் உடனே விண்ணில் எழுதிட்டார். அதனால தான் சொல்றான் இன்னைக்கு ஆண்டவருக்கு கூட இருப்பீங்கன்னா உங்க பேர் எங்க எழுதப்படும்? விண்ணில் எழுதப்படும். அல்லேலூயா. அப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களும் பாருங்க பெரிய ஹீரோவா காட்டுக்கு ஆசைப்படுவாங்க. நியாயப்பிரமாணத்துல அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட கேள்விகள். என்ன நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. பாருங்க யோவான் 10:27 ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க பசங்க பார்க்கலாம். இல்ல அதுல லூக்கா 10:25 லைட் கொஞ்சம் இது இல்ல கரெக்டா வசனங்கள் தெரிய மாட்டேங்குது. நியாயசாஸ்திரி இயேசுவோட வந்து என்ன செய்ய வேணும்னு கேட்கிறான். யாரு இவன் வந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை சோதிக்கணும். அப்ப அவர் சொன்னாரு நீ நியாயப்பிரமாணத்தை வாசிருக்கிறியா? என்ன செய்திருக்கிறியா? நீ போயிருந்து பேஸ்புக்கை வாசிருக்கிறேன்னு சொல்லல, வாட்ஸ்அப்பை வாசிருக்கிறேன்னு சொல்லல, நியாயப்பிரமாணத்தை நீ வாசிருக்கிறியா? ஆமான்னு சொன்னான். ஆண்டவரே ஆமா ஆண்டவரே நான் வாசிருக்கேன். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டோன்னே உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோடு நீ என்ன பண்ணுவாங்க? சிந்தனையோட அன்பு கூறணும். கட்டளை பாருங்க. அடுத்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறர் இடத்தையும் அன்பு கூறணும். இதுதான் நியாயப்பிரமாணத்தை எழுதி ஆண்டவர் அப்படியே செய்யடானாரு. அப்போ இதை வாசிச்ச உடனே சொல்லுவாங்க இதை மட்டும் அன்பு மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டினா மட்டும் பரலோகம் போக முடியுமா?
அல்லேலூயா. இதுக்கு ஜோடி வசனம் நான் நேத்து சொன்னேன் அப்படிதானே. வசனத்துக்கு ஜோடி வசனம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் மூலமா என்ன செய்யணும்? வசனத்தை இந்த வசனத்துக்கு ஜோடி. அப்ப இதுக்கு ஜோடி வசனம் எது அப்படின்னா யோவான் 3:3. ஆண்டவர் யோவான் 3:3 சொன்னாரு. என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. இதை செய்தா மட்டும் தான் பரலோகத்துல போக முடியாதுன்னு சொன்னார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்ல. இது யாரு? நிக்கோதேமு. அல்லேலூயா. இப்ப நிக்கோதேமுக்கு என்னன்னா, இப்ப இவன் வந்து பரிசேயன். இப்ப சதுசேயர்கள் பரிசேயர்கள் 2 பேர் இருந்தாங்க. சதுசேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு நித்திய பரலோகங்கிறது இல்லைன்னு வாதிச்சவங்க தான் யாரு? இந்த சதுசேயர்கள். பரிசேயர்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் உண்டு, பரலோகம் உண்டு, எல்லாமே ஒத்துக்கொண்டாங்க. ஆனா இவர் ஒத்துக்கொண்டதுல ஒரு ஆள் தான் யாரு? நிக்கோதேமு. இவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, ஒருத்தன் தாயின் வயதுல ஒரு 70 வயசு 80 வயசு கிழவன், இவன் எப்படி ஐயா ஒரு அம்மாவுக்கு வயதுல போய் பிறக்க முடியுமா? எப்படி ஐயா பிறக்க முடியும்? அவன் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. உடனே ஆண்டவர் எடுத்து சொல்றாரு 3:5 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒருத்தன் பிரசவிக்க மாட்டான். என்னது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யணும்? பிறக்கணும். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது அப்படின்னு சொன்னா என்னது? ஞானஸ்நானம். அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்நானம். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம வரும்போது ஒரு வார்த்தை கேட்டாரு. நீங்க அந்த ஞானஸ்நானம் சொல்லிட்டு பாரு. சர்வேசன் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஞானஸ்நானம் கிடையாது. அங்கேயும் நாங்கள் அடிச்சு விட்டுருவோம். ஞானஸ்நானம் என்னங்கிறத கரெக்டாக சொல்லி விட்டுருவோம். நம்ம சொல்லாமல் வர போகிறதே கிடையாது ஒரு இடமும். அப்போ அந்த இடத்துல வச்சு கேட்டாரு, நீங்க ஏசு இப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்றீங்களே, ஏசு ஞானஸ்நானம் கொடுக்கல ஏசு. அப்ப நீங்க ஏன் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்றீங்க? ஏசு ஞானஸ்நானம் கொடுத்தாரா? ஏற்காவது அவன் வசனத்தையும் கட்டுறான் பாருங்க. யோவான் 4:3 வாசிக்க பார்க்கலாம். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். யார் கொடுத்தா? அப்ப சீஷர்கள் தானே ஐயா கொடுத்தாங்க. ஏசு கொடுத்தாருன்னா சொல்லி நீ சொல்லுறது கரெக்ட் தான். அப்போ நாம பாருங்க. அப்போ நான் சொன்னேன், அதாவது இது வந்து ஜனாதிபத்திய நாடு. எவ்வளவுதானே? நீ பேசுனா நானும் பேசணும். அப்போ ஒண்ணு நில்லு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நில்லு. நான் சொல்றேன் என்னன்னா, 3 முதல்லையா 4 முதல்லையா? அப்போ அவன் சொன்னா இல்ல 3 தான் முதல்ல. அப்ப நீ 4வது அதிகாரம் வாசிக்கும் போது எந்த அதிகாரத்தை வாசிருக்கணும்? 3வது அதிகாரத்தை வாசிருக்கணும். அப்போ 3வது அதிகாரத்துல எடுத்து வாசித்தா என்னது இருக்கு? எடுத்து பிரவேசிக்க மாட்டான்னு மட்டுமா இருக்கு? எப்படி இருக்கு? 3ஆம் அதிகாரத்துல இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கும். இருக்கா இல்லையா? யோவான் 3:22 வாசிக்க பார்க்கலாம். எப்படி கொடுத்து வந்தாரா? ஞானஸ்நானம் அவரு கொடுத்து வந்தது உண்மை. அல்லேலூயா. அப்ப ஸ்நானம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு யோவான் 3:23 வாசிக்க பார்க்கலாம். யாருக்கு என்ன இருந்தபடியால்? தண்ணீர், ஒரு டப்பா தண்ணி இருந்தது போலியா? அங்க எவ்வளவு என்ன தண்ணி இருந்தது? என்னது? ஒரு டப்பா தண்ணி. அப்ப என்ன போதாது? ஞானஸ்நானத்துக்கு ஒரு டப்பா தண்ணி போதாது, ஒரு மக்கு தண்ணி போதாது, ஒரு கப்பு தண்ணி போதாது. அல்லேலூயா. ஸ்நானம் கொடுக்க என்னது வேணும்? மிகுதியான தண்ணி வேணும். அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த அக்காளுக்கு நம்ம பாஸ்டர்மாவுக்கு ஒரு சந்தேகம். பிரதர், தண்ணி நிறைய இருந்தது சரிதான், இவங்க தண்ணிக்குள்ள இறங்குனாங்களா இல்ல ஒருவேளை வெளியே நின்று கப் எடுத்து குவாரி ஊத்திட்டு போனாங்களா? சந்தேகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இப்போ இந்த வசனத்தை பார்த்தா சந்தேகம் இருக்கா இல்லையா? தண்ணி நிறைய இருந்தது சரிதான், அதுல போட்டிருக்க வசனத்தை தண்ணி நிறைய இருந்தது, அதனால அந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அதுல இருந்து கப்பலை ஊத்தி தண்ணி ஞானஸ்நானம் எடுத்துக்கலாமே. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 3:16. மத்தேயு 3:16 டக்குனு வாசிக்கணும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி நம்மை வருகிறதை கண்டார். இயேசு என்ன செய்தாரா? அந்த இடத்துல இருந்து கரையேறினார் போட்டிருக்க அந்த வசனத்துல கரையேறினார். அப்போ இப்போ ஒரு ஆடு ஒரு இடத்துக்குள்ள இறங்குச்சுன்னு சொன்னா இறங்குனா தான் என்ன செய்ய முடியும்? கரையேற முடியும். ஒரு மாடு ஒரு இடத்துல இறங்குனா தான் என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதன் ஒரு இடத்துல இறங்குனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கரையேற முடியும். அப்போ எங்க போயிருக்காங்க? கரையேறிருக்காங்க. சரி, உள்ள இறங்குனாங்க. சரி, அப்போ அந்த இடத்துல முங்கிதான் எடுத்தாங்களா உள்ள இறங்குனாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் வேணும். வேணுமா வேண்டாமா? அப்போஸ்தலர் 8:38 வாசிக்க பார்க்கலாம். அதான் கரையாறினார் இயேசு, கரெக்ட் தான். உள்ள இறங்குனாங்களா இல்லையா? அப்போஸ்தலர் 8:38.
ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். எங்க இறங்குறாங்க? தண்ணீர்ல இறங்குறாங்க. இது யாரு? இந்த ஆளு யாரு தெரியுமா? இருக்கிறது இது ஞானஸ்நானம் கிடைச்ச ஆளு யாரு? அல்லேலூயா. ஆமா, இது யாரு அப்படின்னு சொன்னா இவன் ஒரு பெரிய மினிஸ்டர். இவன் எங்க இருந்து வந்தானா? எத்தோப்பியால இருந்து வந்தான். எத்தோப்பியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தூரம் எவ்வளவுனா 4000 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர்ல 4000 கிலோமீட்டர் தேர்ல வந்தான். இவன் எப்படிப்பட்டவனா? சன்னன். நான் மலையாள புக்கில் சன்னன் போட்டிருக்கேன் பாஸ்டர். நம்ம தமிழ் இப்ப வேதாகமத்துல மந்திரின்னு மட்டும் தான் போட்டிருக்கு, சன்னன் போட்டிருக்கு மலையாள புக்கில். நான் ஏன் அதை கூடுதல் நாங்கள் மலையாள புக்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மலையாள பைபிளை நம்ம அதிகமாக வாசிக்கிறதுக்கு தெளிவுகள் அதில் கரெக்டாக இருக்கும். அப்போ அதில் சன்னன் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல எப்படி பேசுவோம்னா 9ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அலின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த 9 எங்க இருந்து? அந்த மந்திரி எங்க இருந்து வரான்? இவன் கந்தகேணி ஒரு ராஜகுமாரியோட ஒரு மந்திரி. இவன் நீதி மந்திரி, சாதாரண மந்திரி இல்ல. அந்த நாட்டுடைய மொத்த டோட்டல் கணக்கு யாரு கையில தான் இருக்கும்? இவனுடைய கையில தான் இருக்கும். இவன் எங்க இருந்து வரான் பாருங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு வரான் பாருங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தவன் வந்து பாக்குறான். பார்க்கும்போது அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, யூத ஜாதிகள் மட்டும் தான் எங்க போக முடியும்? எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போக முடியும். பாருங்க, தியாரில் அத்தனை கிலோமீட்டர் வந்தவன் அதுல இருக்கவன் என்ன பண்றான் அப்படின்னா திரும்பி போறான். திரும்பி போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யறான். அந்த இடத்துல இருந்து ஒரு வேதாகமத்தை வாங்குறான். என்ன வாங்குறான்? வேதாகமத்தை வாங்குறான். வேதாகமத்தை வாங்கிட்டு அந்த வசனத்தை நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வசனத்தை என்ன பண்ணிட்டு போனானா? வாசிக்கிட்டே போனானா. அல்லேலூயா. திரும்ப போறவன் வாசிட்டு போறான். இப்போ நம்ம இந்த இடத்துல சர்ச்சைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது பைபிளை தான் நான் வாசிட்டு போவேன் பிரதர்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். நான் வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது வேதாகமத்தை மட்டும்தான் நான் தூக்கிட்டு போவேன், வேதாகமத்தை மட்டும் தான் வாசிட்டு போவேன்னு சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம சர்ச்சை பாஸ்டரை பற்றி குற்றம் பேசிட்டே போயிட்டு இருப்போம் தானே வீட்டுக்கு போகும்போது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா இதை வாசிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு 4000 5000 பேருக்கு மேல நின்று பிலிப்பு நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, டேய் இப்படி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், இவரை தேடி என்ன செய்யணும்? உடனடியா நீ போகணும் அப்படின்னு பாருங்க. அந்த இடத்துல அந்த பெரிய பெரிய பிரசங்கத்தை எல்லாம் விட்டுக்கிட்டு ஓடி வாரான் பாருங்க. வரும்போது இந்த இடத்துல பாக்குறான். பார்க்கும்போது இவன் இந்த வேதாகமத்தை ஏசாயாவை பற்றி, ஏசாயாவில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருந்ததை பற்றி அது எந்த வசனங்கிறதெல்லாம் நான் இப்ப எடுக்க விரும்பல, வந்து வாசிச்சுட்டே இருக்கிறான். இவன் வந்தவன சொல்றான், ஏய் உனக்கு இது ஏதாவது புரியுதாடா அப்படின்னு கேட்கறான். அந்த பிலிப்பு வந்து கேட்கறான், நீ இவ்வளவு சத்தமா வாசிக்கிறீங்க. ஒன்னாவது சத்தமா வாசிச்சிருக்கான் பாருங்க. தேர்ல இருக்கிறவன் சத்தமா, ரோட்ல வரவனுக்கு கேட்கறவங்கள சத்தமா வாசிச்சிருக்கான். பெரிய விஷயம் அது. அப்போ சத்தமா வாசித்தவன கேட்டவன இவன் கேட்கறான், உனக்கு இந்த வேதாகமத்தை பற்றி ஏதாவது தெரியுமான்னு அவன் ஒன்று சொல்றான், நல்ல உபதேசி எனக்கு உபதேசிக்காம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும்? இன்னைக்கு நல்ல உபதேசித்தா மட்டும்தான் என்ன தெரியும்? வேதாகமத்தினுடைய எல்லா காரியங்களும் புரிய வரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நல்ல உபதேசித்து அவன் பாருங்க உடனே சொல்றான், பார்த்து சொல்றான், இது வந்து எழுதப்பட்டிருக்கிறது யாரு? நசரேத் ஆசாரியாக இயேசுவை பற்றி தான் 650 வருஷத்துக்கு முன்னால ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்காங்கிறத உண்மையை அவன்கிட்ட சொன்ன உடனேயே, நல்ல தீர்க்கதரிசி சொன்ன உடனேயே, நல்ல காரியத்தை நல்ல சரியான உபதேசம் கொடுத்த உடனே அந்த இடத்துல இவன் தீர்மானம் பண்றான். எப்படி பண்றான்? நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இவன் தீர்மானம் எடுத்தவன் இவன் என்ன பண்ணிருக்கலாம்? அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவனுக்கு இதுல வந்து ஒரு பாட்டில தண்ணி இருந்திருக்காதா? ஒரு பாட்டில தண்ணி இருந்திருக்காதா? அதை எடுத்து கோரி ஊத்தி என்ன செய்திருக்கலாம்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துலயே எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு பார்த்தாங்க, அந்த இடத்துல போய் தண்ணிக்குள்ள இறங்கினாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த உபதேசி, அதாவது பிலிப்பு பாஸ்டர் ஒரே ஒரு டிமாண்ட் தான் வச்சாரு. என்ன டிமாண்ட் அப்படின்னு சொன்னா, நீ விசுவசிக்கிறாயான்னு கேட்டார். அல்லேலூயா. என்ன செய்யாரு? ஆண்டவரை நீ விசுவசிக்கிறாயா? நீ விசுவசிச்சுட்டா நீ என்ன செய்யலாம்? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவசிச்சுட்டோம் அவனை மட்டும்தான் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. அப்போ இது எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மத்தேயு 16:16 வாசிங்க பார்க்கலாம். இந்த மத்தேயு 16:16 தான் இந்த வசனம் வந்து ஒரு பயங்கரமான வசனம். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது கடைசியா சொன்ன வசனம் இது. கடைசியா கொடுத்த கட்டளை எது அப்படின்னு கேட்டா இந்த கட்டளை தான். இந்த கட்டளை அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. கடைசியா இவ்வளவு தான் இவர் பேசுறாரு. இவர் பேசினது அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை பார்த்தா இவரு போய் எங்க அமர்ந்தாருன்னு போட்டிருக்கு? பரலோகத்துல போய் அமர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் எந்த வசனமே யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே அவருக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப பாருங்க, அவர் சொன்ன கடைசி வசனமே ஞான ஸ்நானம் எடுத்து நீ என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவனாகி. அப்ப விசுவாசம் முதல்ல வந்துட்டு எடுக்கணுமா, விசுவாசம் வாரதுக்கு முன்னாடி எடுக்கணுமா ஞான ஸ்நானம்? அல்லேலூயா. இதைத்தான் நம்ம சொல்றோம். என்னன்னா விசுவாசம் வரதுக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் இப்ப குளிக்க போறோம். நம்ம குளிக்க போகும்போது முதல்ல என்ன பண்ணுவோம்? குளிச்சுக்கிட்டு தலையை தோத்துவோம். அப்படிதானே? இல்ல பிரதர், நான் வந்து சின்னதுலேயே நான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கேன் பிரதர் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா குளிச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தலையை தோத்துவோம். இல்ல நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தோத்திட்டு குளிக்கலாமா? அப்ப முதல்ல என்னதான் செய்யணும்? முதல்ல குளிக்கணும். அப்போ முதல்ல என்ன வரணும்னா விசுவாசம் வரணும்.
விசுவாசம் வந்து அவன் ஞானஸ்நானம் எடுத்ததான் அதுக்கு பேர் ஞானஸ்நானம். அல்லேலூயா. அது இல்லாம வந்துட்டு நம்ம அதாவது இந்த தெளிப்பு ஞானஸ்நானங்கிறது வந்திருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்னால ஒரு 5ஆம் நூற்றாண்டுல கான்ஸ்டன்டைன் பால்ங்கிறவன் ரோம ராஜ்யத்தை ஆட்சி செய்திருக்கிறான். பாருங்க 58 பிஷப்மார், ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்த பிஷப்மார் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா இவனுடைய மகனுக்கு காய்ச்சல், பையன் செத்து போயிடுவான். அப்ப அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது என்ன நடக்கிறதுன்னா இவன் எல்லாரும் கூப்பிடுறான், எனக்கு பிள்ளைக்கு எப்படினாலும் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆனா அது வரைக்கும் அந்த ஞானஸ்நானம் சின்ன பிள்ளைகள் ஞானஸ்நானமே இல்லை. அப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா இவங்க பார்த்தாங்க, இவனை இப்போ தண்ணி கொதிக்க முக்கிற ஒன்னாதே ஃபுல் காய்ச்சல் இருக்கிறான், 120 டிகிரி காய்ச்சல் இருக்கிறவனுக்கு தண்ணி கொதிக்கணும் என்ன பண்ணுவான், செத்து போயிடும். அப்ப 58 பிஷப்மாரையும் கூட்டும் போது அதுல 28 பேர் சொன்னாங்க, நம்ம தண்ணியை வச்சு ஸ்ப்ரே ஞானஸ்நானம் தெளிச்சிடலாம், தெளிச்சு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பாதி பேர் சொன்னாங்க இல்ல அப்படி கொடுக்கவே கூடாது, நாங்க இதுக்கு கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா மெஜாரிட்டி இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய மகனை கூப்பிட்டு வச்சு இதை தெளிச்சாங்க. அல்லேலூயா. அப்படி தெளிச்சதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா பையன் ரெண்டாவது அதை செத்தும் போனா அதுக்கு பிறகுதான் அந்த ரோம ராஜாக்கள் தான் அந்த டைம்ல உலகம் முழுசும் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ராஜாவுடைய வீட்டிலேயே நம்ம ஒரு தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம், அப்ப நம்ம இன்னும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பிறகு இந்த ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானம் வந்ததே தவிர இந்த வேதாகமத்தை நான் சொல்றேன் ஒரு இடத்துல தெளிப்பு ஞானஸ்நானம் இருக்கு அப்படி ஒரு ஞானஸ்நானம் உண்டுன்னு சொன்னா நாங்களும் திரும்ப அந்த தரத்துக்கு உங்க கூட வரக்கு தயாரா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இவ்வளவு சத்தியங்களை கேட்ட பிறகும் இன்னும் இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது மடிச்சிருந்தா அதுக்கு பிறகு நாங்க இல்ல பொறுப்பு. யார் பொறுப்பு? ஆமென். பரிசுத்தாவியானவர் சொல்லுது, இதுக்கு பிறகு இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்த பிறகு நம்ம எல்லாம் சொல்லுத அதை கேட்கறது மக்கள் கேட்கக்கூடிய மக்களுக்கு வந்து சில விஷயங்களை நாம சொல்லிடுவோம். அப்போ பாருங்க இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அப்ப பின்ன பாருங்க ஆண்டவருடைய எப்பவுமே ஆண்டவர் சொன்னக்கூடிய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள்ல வைக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துலயுமே ஆண்டவர் ஒரு தடவையுமே சொல்லல. எந்த வேதாகமத்தை எந்த இடத்துல ஆர்சியில் 75 புக்கு நான் என்னையவா செக் பண்ணா 75 புக்கு இருக்கா அப்படின்னு. அப்ப 75 புக்கு இருக்கு. அந்த 75 புக்கில் எனக்கு எடுத்து செக் பண்ணாலும் இந்த தெளிப்பு ஞானஸ்நானத்துக்கு எந்த இடத்துலையுமே இடம் இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்துலையுமே இடம் இல்லை. இடம் இருக்கிறது எல்லாம் மூலிகை ஞானஸ்நானம். ஆண்டவர் கொடுத்தது மூலிகை ஞானஸ்நானம், ஆண்டவர் எடுத்தது. அதாவது இந்த உலகத்திலேயே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாத ஒரு பேர் உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உண்டா இல்லையா? இல்ல வேற எல்லாருக்கும் ஞானஸ்நானம் எடுத்தாதான் நம்ம பரலோகத்துக்கு பண்ண, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போவார்னது கிடையாது. அவர் ஞானஸ்நானம் எடுத்தா அப்படி இல்லை. அவர் என்ன 3 உலகத்தையும் படைத்ததும் அவர் தான். அந்த 3 உலகமும் அவருக்கு காலுக்கு கீழே தான் முழங்கால்களை மடக்கும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு கேட்டா இப்படித்தான் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறத காட்டி கொடுக்குறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி நின்று அவர் ஞானஸ்நானத்தை எப்படிதான் எடுத்து காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அந்த ஞானஸ்நானத்தை நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவன் அடைய முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா அதுல அந்த இடத்துல கூட இந்த யோவான் ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பயந்து தான் போய் நிற்கிறான். இந்த 3 உலகத்தையும் படுத்த ஆண்டவர் இவர் அக்னினாலும் அதாவது இந்த தண்ணியினாலையும் இவர்கிட்ட தான் ஞானஸ்நானம் இருக்கு, நான் எப்படி இவர்கிட்ட இருந்து ஞானஸ்நானம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் அது நீதி. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கணும். உனக்கும் எனக்கும், அது எனக்கு மட்டுமில்லை நீதி, உனக்கும் எனக்கும் எதுதான் நீதி? அப்ப ஒரு தெய்வத்துக்கும் நீதி அதுதான், மனிதனுக்கு நீதி அதுதான். பாருங்க அந்த இடத்துல இறங்கி நிற்கும் போதெல்லாம் அவர் கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா இப்போ எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒருவேளை யோவான் கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணும் அவர் சொல்லியிருப்பார் ஆண்டவர். இப்ப பாரு நான் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன், நான் நடந்து வந்தேனா கடந்து வந்தேனா? இயேசு நடந்து வந்தாரா கடந்து வந்தாரா? இயேசு நடந்து வந்தாரா கடந்து வந்தாரான்னு கேட்டேன். இயேசு எங்க நின்னார்? அதுக்கு முன்ன கலிலேயாவில் நின்னாரு. கலிலேயா யோர்தானுக்கு 200 கிலோமீட்டர் தூரம். எத்தனை கிலோமீட்டர் தூரம்? 200 கிலோமீட்டர் தூரம். அங்க இருந்து இயேசு கிறிஸ்து எதுக்கு இங்க வந்தாருன்னு சொன்னா முங்கி எடுக்கிறதுக்கு தான் அவர் இங்க வந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க இந்த இடத்துல இவன் கேட்டிருப்பான், 200 கிலோமீட்டர் ஒரு ஆள் இறங்கி நடந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா அவன் நடந்து வந்தாரா கடந்து? இப்ப கடந்து வந்ததுக்கு கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் எழுதியிருக்காது எழுதியாது. பின்ன அடுத்தது கேட்டிருப்பான், எங்கேயாவது ஞான தகப்பனையும் தாயம் விசுவாச அறிக்கை சொல்லி போட்டிருக்கா பைபிள்ல? எப்படி எடுக்கணும் யோவானே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா கையில கொண்டு எடுக்கக்கூடாது. எந்த ஞான தகப்பனை தரையில கை வச்சுட்டு நான் விசுவாசிக்கேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லக்கூடாது? அது மட்டும் இல்ல முங்கி எடுக்கணும். அது மாதிரி சொல்லதுக்கு திராணி இருக்கணும். என்ன இருக்கணும்? திராணி இருக்கணும். திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கணும்? நான் விசுவாசிக்கிறேன். இப்போ ஒரு பாஸ்டர், இந்த பாஸ்டர் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு ஒரு ஆளுக்கு. அப்ப ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த இடத்துல நிற்கக்கூடியவங்க என்ன சொல்லணும்? இவர் கேட்பாரு. எப்படி கேட்பாருன்னா ஒரே மொத்த வசனத்தை, இதுல இருக்கக்கூடிய மொத்த வசனத்தை ஒரே வசனத்துக்குள்ள அடக்கி என்ன கேட்பாரு அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவியும் பேராலே நீ விசுவசிக்கிறாயா? அல்லேலூயா. அப்ப விசுவசிக்கிறேன்னு அந்த ஸ்நானம் எடுக்கப்பட வேண்டியவன் என்ன சொல்லணும்? விசுவசிக்கிறேன்னு சொல்லணும். விசுவசிக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் என்ன பண்ணுவாங்க?
உள்ள தண்ணிக்குள்ள இறக்குவாங்க. பாருங்க, தண்ணிக்குள்ள இறக்குனாலும் அவர் ஒரு முக்குவாரு, முக்குனாலும் 2 செகண்டுக்குள்ள அவனை தூக்கணும். அவன் தூக்கலைன்னா அவன் என்ன செய்வான்? செத்து போயிடுவான். அல்லேலூயா, அவனை தூக்கணும். இப்போ இந்த 2 செகண்ட் உள்ள இருக்கான். இந்த 2 செகண்ட் உள்ள இருக்கும் போதும் இந்த முக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய நாராயணனா இருந்தாலும் சரி, சூசமரியானா இருந்தாலும் சரி, இவனை காணல. இவன் எங்க போனான்? அந்த 2 செகண்டும் கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டான். எங்க? இயேசு கிறிஸ்து எங்க அடக்கம் பண்ணப்பட்டாரு? மண்ணுல அடக்கம் பண்ணப்பட்டாரு. அதே போல இவன் எங்க என்ன பண்ணிட்டான்? கல்லறைக்குள்ள முங்கும் போது அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். அப்போ கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள இருந்தாரா இல்ல வெளியே வந்தாரா? அதுக்குதான் திரும்ப இவனை வெளியே தூக்குது. அல்லேலூயா. அப்போ பாவத்துல மரிச்சவனை தான் என்ன செய்யணும்? கொண்டு முக்கணும். சும்மா வழியில ரோட்ல போறவன் இப்படி நான் பாஸ் எவனாவது ஒருத்தன் போவான், நேரசான இடத்துல தூக்கி கொண்டு முக்கினா அடுத்த நாள் பிராண்டி கடையில் பண்ணிப்பான். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்தவனை தான் அடக்கம் பண்ணணும். சாகாம ஒருத்தனை தூக்கி அடக்கம் பண்ணனாக்கி என்ன செய்வான்? இன்னும் சாகாம ஒருத்தன் இருக்கான், அவனை தூக்கி அடக்கம் பண்ண போலீஸான ஒன்று கொண்டு போய் இடிக்க வேண்டிய இடத்துல இடிப்பான். அல்லேலூயா. அப்ப அதனால என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, நல்ல பாவத்துக்கு யாராவது ஆசைப்பட்டு நாங்க போய் ஞானஸ்நானம் தாருங்க கேட்ட உடனே தூக்கி கொண்டு டபாரன்னு கொண்டு எங்கேயும் முக்கி தூக்கிடக்கூடாது. தூக்காம, அதாவது ஆண்டவர் எப்படி உள்ள முங்கி இருந்தாரோ, எப்படி உயிரோட எழும்பினாரோ, அதே மாதிரி பாவத்துக்கு சாகுறவனை மட்டும்தான் என்ன செய்யணும்? எழுப்பணும். அப்போ அதுபோல பிறப்பு அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு 2 பிறப்பு உண்டு. அல்லேலூயா. வேதாகமம் சொல்றது 2. நான் டைம் எல்லாம் வாய்ப்புறதுனால இப்போ உடனே 2 நிமிஷத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா 2 பிறப்பு உண்டு ஒரு மனிதனுக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒன்று தாயின் வயதுல பிறக்குது, 2வது மறுபடியும் பிறக்கிறது. எப்படி? மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது பிறக்கக்கூடிய பிறப்பு. அல்லேலூயா. அப்போ இதுல ஒரு ரகசியம் உண்டு. என்னன்னா 2 தடவை பிறந்தவன் 1 தடவை தான் மரிப்பான். அது எப்படின்னா, மரணத்தை பற்றியும் 2 ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, மரணம் என்பது சாதாரண எல்லாருக்கும் நடக்கக்கூடிய மரணம் ஒரு மரணம். இன்னொரு மரணம் எது? நித்திய மரணம், அக்கினி கடல்ல போடக்கூடிய மரணம். அப்போ ஒரு தடவை மட்டும் இப்போ ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா இவனுக்கு 2 மரணங்கள் உண்டு. எந்த மரணம் இல்ல? எந்த மரணம் இல்ல? ஒரு தடவை மட்டும் பிறந்த மனிதனுக்கு 2 மரணம் உண்டு. ஒன்னு சாதாரண சாவுகூட அந்த மரணம், இன்னொன்று நித்திய மரணம். ஆனா 2 தடவை பிறந்தவனுக்கு ஒரே ஒரு மரணம் தான் உண்டு. அது இந்த உலகத்துல நம்ம மரணங்களுடைய வந்து ஒரே ஒரு மரணம் தான். 2வது மரணம் அவனுக்கு கிடையாது. நான் இன்னைக்கு இவ்வளவு தண்டை இடம் அந்த இடத்துல வேதத்தை எடுத்து வச்சு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து 2 தடவை பிறந்தவன். முதல்ல எங்க அம்மா வயதுல அவங்க ஊர்ல பிறந்தனா இல்ல எங்க ஊர்ல பிறந்தேன்? அது எங்கம்மா பிறந்தேனா? உங்க ஊர்லயா நம்ம ஊர்லயா? சரி, பட்டமலையில பிறந்தேன் ஒரு தடவை. 2வது தடவை எங்க பிறந்தேன் அப்படின்னு சொன்னா, காணிமடம் சத்தியசீலம் பாஸ்டர் வீட்டுல அங்க உள்ள சர்ச்சில் 2வது தடவை பிறந்தேன். அல்லேலூயா. அதனால நான் இன்னைக்கு தண்டையிடமா சொல்லுவேன், இந்த வேதாகமத்தை தூக்கி தலையில வச்சு நான் சொல்லுவேன் என்னன்னா, நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். 2 தடவை பிறந்தவனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டுங்கிறத உங்களுக்கு 100 வசனம் நான் எடுத்து தருவேன். யாரு கேட்டாலும் சரி, எந்த நேரத்துல கேட்டாலும் சரி, உங்களுக்கு வசனத்தை எடுத்து என் நம்பரை கொடுத்து நான் எல்லா சர்ச்சையும் கொடுத்துட்டே போறது உண்டு. யாருக்கு சந்தேகம் உண்டு எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தரேன். இது விளக்கம். அல்லேலூயா. இன்னொன்னு, 2வது ஒரு காரியத்தை பாஸ்டர் நான் நேரத்தை சொல்லுவேன்னு சொல்லிட்டு போனதுனால அதையும் கூட சொல்ல நான் ஆசைப்படுறேன். அதாவது எல்லாருக்கும் என்ன வேணும்? அந்நிய பாஷை வரம் வேணும். வேண்டாமா பாஸ்டர்? ஜெபம் பண்ணணும். அப்படி யாராவது இல்லைன்னா பாஸ்டர் என்ன செய்யணும்? வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி தான் போகணும். அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படி இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷைங்கிறது வந்து தேவ தூதர்கள் பேசக்கூடிய பேச. இது வந்து சும்மா சாதாரணப்பட்டவங்க பேசுறது இல்ல. இது வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்துட்டாருனாலே நம்முடைய நாவுகள் என்னது? கட்டுகள் என்ன செய்ய போகுது? அறுக்கப்படுகிறது. அப்ப அதனால தான் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஞான ஸ்நானத்தை அந்த இது அந்நிய பாஷைகளை வரும். அதாவது அந்நிய பாஷை வரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சும்மா சாதாரணப்பட்டவங்களுக்கு கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? எவ்வளவு நாள் நீங்க பெரிய சர்ச்சைக்கு போங்க, எத்தனை மாசங்கள் நீங்க போங்க, ஆனா சில பேருக்கு கிடைக்காது. அது ஏன் கிடைக்காதுன்னா, வாய் முதல்ல சுத்தமாகணும். சுத்தமாகணும்னா கிடைக்காது. நான் பாருங்க, என்னுடைய மனைவிக்கு வந்து அந்நிய பாஷை வரம் கிடைச்சிட்டு நானும் போராடி தான் பார்த்தேன். வேதாகமத்தை படிச்சுட்டு கரைச்சி குடிச்சவனா. அல்லேலூயா. 10 முறை நான் பஹ்ரைன் நாட்டில் இருந்து 10 முறை ஆர்சி பைபிளை படிச்சு முடிச்சேன். எத்தனை முறை? 10 முறை. அந்த 75 புக் உண்டு, நமக்கு தான் 69 உண்டு. ஆனால் 75 புக்கு நான் படிச்சு முடிச்சேன். பாருங்க, வீட்டில் வந்தாலும் நான் எனக்கே கணக்கு தெரியாது. 25 தடவை முடிச்சிருவேன், 30 தடவை முடிச்சிருவான்னு தெரியாது. அந்நிய பாஷை வராது. ஏன்னா நாம வந்து அந்த பாவத்துக்குள்ள நான் இருந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பாருங்க, ஒரு சர்ச்சில் போய் இருந்து கண்ணீர் விட்டு இருந்தேன். தொடர்ந்து என்னன்னா, மத்தியானம் சைட்டுகளுக்கெல்லாம் கரைக்கிட்டு ஒரு சர்ச்சில் போய் மத்தியானம் ஏன்னா இந்த சர்ச்சை ஆவியானவர் சொல்ல இந்த சர்ச்சுக்கு போடா அப்படின்னு. அந்த சர்ச்சில் போயிருந்து நான் வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் பாஸ்டர் வந்து திரும்பி ஒரு நாள் கேட்டார், என்னத்துக்கு இந்த சர்ச்சை நீங்க அப்படி அடிக்கிறேன்? வேற ஒரு சர்ச் மேல புதிய அரசு சர்ச்சு, அந்த நம்முடைய அந்த இடம் நம்ம ஆசைப்பட அனந்த மரத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சு. அப்போ மத்தியானம் வந்திருக்கீங்களா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டார். ஏன் நீங்க இதில் வந்து இல்லை அந்த எனக்கு வந்து வரம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு வாரம் நான் உங்களுக்கு டைம் தரேன். டைம் தந்து நீங்க வந்து வீட்டில் போய் நீங்க இவ்வளவு நாளும் செய்த பாவத்தை சுருக்கமா எழுதி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம 2 பேரும் சேர்த்து ஜபிக்கிறோம். ஜபிச்சு உங்க தலைக்கு மேல நான் கை வைக்கும்போது உங்களுக்கு அந்நிய பாஷை வரேன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லி விட்டதுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு பேசினேன். அப்ப எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது ஆண்டவர்? அதுக்கு முன்னாலே இவர் சொல்லிட்டாரு, நீங்க 1000க்கு மேல முன்ன அப்படின்னு சொன்னீங்க, 1000 2000க்கு முன்ன பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு சொன்னார் இவர். அப்போ
நான் நம்பவே இல்லை. என்னடா இது இந்த காலையெல்லாம் நடக்குமா, இது பெந்தகோஸ்காரங்க இப்படி தான். அப்போ ஆர்சியில் தான் இருந்தேன். அப்போ சொன்ன அப்பவும் நம்பலை. ஆனால் இப்போ 5000 10,000 ஆளுகளுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது தான் தெரியுது தீர்க்கதரிசிகளை வெட்கப்படுத்தாத தேவன். இன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு, நேற்றுக்கும் சொன்னார், முந்தா நாளும் சொன்னார், 26 நாடுகளுக்கு போவாடி பாருங்க. பாஸ்போர்ட் தான் நான் ஒய்ஃபும் நான் பாஸ்போர்ட் எடுக்க நாளைக்கு போகிறோம் திருநெல்வேலி. அல்லேலூயா. பாஸ்போர்ட் சொன்னா நடக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் தீவன் சொன்னார், 4 பேருக்கும் பாஸ்போர்ட் எடுங்க ஐயா, நாளைக்கு நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா எனக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்போ அந்த மாதிரி சில தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, வெட்கப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை. அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் அந்த தீர்க்கதரிசி மாதிரி அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு அந்நிய பாஷை வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. 7 நாள் நீங்க ஜெபம் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னா 7 நாள் நான் வந்து வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி எழுதினேன். யாருக்கும் தெரியல. எழுதி கொண்டு போய் அங்கே வச்சு ஜெபம் பண்ணும்போது வந்தார். அப்போ என் கூட வேலை பார்த்த பையன் தான் முதல்ல சர்ச்சை காட்டி தந்தது. சர்ச்சை நீங்க போனோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் என் கூட நான் கடைசி நாள் போகும்போது அவன் சர்ச்சை விட்டு வெளியே இருக்கா, நீங்க பாஸ்டர்ட்ட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. வந்த உடனே இவர் வந்தார். வந்துட்டு சரி எல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொன்னார். தலையில கை வச்சாரு. தலையில கை வச்சுட்டு சொன்ன ஒரே வார்த்தை ஸ்தோத்திராணி மட்டும் தான் சொல்லணும், வேற எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். சரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது ஒரு 1.5 மணி நேரம் அந்நிய பாஷை. அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் அதிசயம். அப்போ அவர் சொன்னாரு, இந்த சர்ச்சை அது அவ்வளோ பெரிய சர்ச்சை. அது இந்த சர்ச்சை வரலாற்றிலேயே சொன்ன நாள் முதல் நாளே அந்நிய பாஷை வரம் கிடைச்சது உங்களுக்கு மட்டும்தான். உங்களை ஆண்டவர் எடுத்து பயங்கரமாக பயன்படுத்துவாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனால தான் சொல்றேன், என்னன்னா முதல்ல என்ன செய்யணும், உங்களுடைய நாவின் கட்டுகள், நான் நாவினால என்ன பாவம் செய்திருக்கேங்கிறத நீங்க முதல்ல எழுதணும். எழுதி கொண்டு போய் ஒரு இடத்துல ஆண்டவருக்கு முன்னால போய் இருந்து நீங்க ஜெபம் பண்ணதா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசாயா 6:1 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 6:1. இந்த இடத்துல யூசியா ராஜா மரணம் அடைகிறான். இதே நேரத்துல பரலோகத்துல தேவன் வந்து எங்க இருக்கிறாரு, சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். இதை சுத்தி அந்த வசனங்களை நீங்க வரிசையா வாசிங்க, அந்த அதிகாரம் முழுசா வாசிக்கலாம். அந்த இடத்துல சுத்தி 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 சேனைகளின் தூதர்கள், கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் யார் சொல்லியிருக்கா, தூதர்கள் 3 விதமான தூதர்கள் உண்டு சொன்ன. அப்படிதான் என்னத்துக்கு, அது என்ன தூதர்கள்லாம், சேராபீன்கள், 4 ஜீவன்கள். அப்ப அதுல ஒரு டீம் தான் சொல்லிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 6 செட்டைகள் இருக்கும். 6 அந்த சேராபீன்களுக்கு வந்து 2 செட்டைகள் என்ன செய்வாங்க, முகத்தை மூடி இருப்பாங்க. 2 செட்டைகள் கொண்டு, என்ன செட்டைகள்னா என்னது, சிறகு. அந்த 2 செட்டைகள் கொண்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கால்களை மூடிருப்பாங்க. 3வது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 2 செட்டைகள் கொண்டு பறந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க பறந்துகிட்டே இருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, இதுல ஒருத்தன் இருக்கிறான். யாரு, ஏசாயா கீழே இருக்கிறான். கீழே இருக்கும்போது இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அந்த அந்த இவன் ஜெபம் பண்ணும்போது அங்க இருந்து பரிசுத்த தூதன் என்ன இறங்கி வரான். இறங்கி வந்து என்ன செய்யறான்னா, அந்த இடத்துல இருந்த ஒரு அக்கினி தழலை கையில எடுக்க அவனால முடியல. கையில எடுக்க முடியாத அக்கினி தழல் எங்க வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இவனுடைய வாயில வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. யாருக்கு வாயில வைக்கப்படுகிறது, இந்த ஏசாயாவோட வாயில அவன் வைக்கப்பட்டதுனால மட்டும்தான் இவன் என்ன செய்யறான், பரிசுத்தமாகறான். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இவன் வந்து அது அந்த கீழே நீங்க பார்த்தா தெரியும், நான் மோசமானவன் அவன் அதுல ஒத்துக்கொள்கிறான். அந்த இடத்துல அவன் அந்த வசனங்கள் கீழே உள்ள வசனங்கள் நீங்க ஒவ்வொரு வசனமா நான் சொல்லிட்டு இருந்தா சரியாவது. ஏசாயா 6:5 எல்லாம் பார்த்தா தெரியும், நான் ஆண்டவரே நான் மோசமானவன், நான் பாவி, நான் துரோகிகளின் கூட்டத்துக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு அவன் சொன்ன நேரத்துல அந்த மேல பறந்துட்டு இருந்த இந்த இவன் யாருன்னு அந்த சேராபீன்கள்ல ஒரு தூதன் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு இது ஒன்றும் கேட்கல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லல. பக்கத்துல இந்த தூதன்கிட்ட நான் பூலோகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. அவன் நேரடியா இறங்கி வந்து அந்த கையினால தொடக்கூட முடியாத ஒரு நெருப்பு தளல குரடு, அந்த இரும்பு குரடு, அந்த இரும்பு குரடுனால எடுத்து இவனுடைய வாயில வைக்கிறான். வாயில வைக்கும் போதே இவன் நாக்கு பரிசுத்தமாகிறது. பரிசுத்தமாகிறதுனால மட்டும்தான் இவனுக்கு என்னது திறந்து போட. அதுக்கப்புறம் தான் ஏசாயால உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, என்னைக்கு பார்த்தாலும் சரி அந்த நாவு வந்து சுத்தம் ஆகின பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை கொண்டு வைப்பாரு, நெருப்பு தளல கொண்டு நாக்குல வைப்பாரு. அதுக்கு பிறகுதான் உனக்கு அந்நிய பாஷை வரம். அந்நிய பாஷை வரம் இல்லாம பரலோக ராஜ்யம் சாத்தியம் இல்ல. எத்தனை வசனம் உங்களுக்கு எடுத்துறமா நான் எடுத்துறேன். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நீ சரியான பரிசுத்தம் அடையாம நீ போய் சேர முடியாதுங்கிறது உண்மை. பாருங்க, அது மாதிரி எரேமியா 18 வாசனம் தெரியும். எரேமியா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா வந்து பெரிய ஆசாரியே, பெரிய ஊழியக்காரன், பெரிய பாஸ்டர். பாருங்க, அந்த இடத்துல அவனுடைய கோத்திரம் முழுசும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஏசாயா அந்த ஒன்னே வாசிங்க முடிச்சிரும். ஏசாயா 18 எரேமியா விசேஷமான ஆலோசனை விரோதமாக விரோதமாக ஆலோசனை செய்வோர் மாறுங்கள். ஆசாரியனிடத்திலே வேதம், ஞானிகளிடத்திலே ஆலோசனையும், தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒழிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் நாவினாலே. எதனால அருவாளால வெட்டுவான் இல்ல, அவன் கழுத்துல வெட்டுவான் இல்ல, அவன் வாயில வெட்டுவான். எங்க வெட்டுவான்,
நாவினால வெட்டுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தவான்களோட போராடுகிறது சக்தி, தீய சக்தி, இந்த அசுத்த மண்டல சக்தி எங்க போராடுன்னு சொன்னா முதல்ல வாயில தான் போராடும். இன்னைக்கு பாருங்க, எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் வராம இவனை நசிப்பிக்கிறதுக்கு இவனோட போராடுனது எங்க போராடிச்சு அப்படின்னா நாவினால் போராடும் பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல நான் சொல்றேன் என்னன்னா, நாவுகளை பரிசுத்தப்படுத்துக்க உங்களுக்கு அந்நிய பாசைகள் வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இதோட இந்த வார்த்தைகளை முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். மணி 8 ஆகி போச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே பரிசுத்தப்படுத்துவார்.